கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். வாசிக்கலாம். எபேரியருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 19 25 வரை. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசுவீராக. சிறு பிள்ளைகள் அமைதலோடு உம்முடைய வார்த்தைகளை கேட்க அமைதலின் ஆவியை நீங்க தருவீராக. ஆண்டவரே, அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல பார்க்கிறோம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்துடன் சேர கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கு ஒரு 7 காரியத்தை இப்ப வாசிக்க கேட்ட வசனத்துல பார்க்க போகிறோம். ஒன்று, ஜீவ மார்க்கத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்து போயிருக்கிறார். இரண்டாவது, உண்மையுள்ள இதயத்தோடு தேவனை அவருக்கு முன்பாக காணப்பட வேண்டும் என்று இப்ப வாசிக்க கேட்ட வசனத்துல நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இடுவதில் அசைவில்லாமல் உறுதியாய் நாம் காணப்பட வேண்டும். நான்காவது, அன்புள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும். ஐந்தாவது, நற்கிரியை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆறாவது, நாம் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. ஏழாவது, ஒருவருக்கொருவர் நாம் புத்தி சொல்ல வேண்டும் என்று இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல இந்த 7 காரியங்களை பற்றி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து வைத்த முதலாவது என்ன? ஜீவ மார்க்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்று பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 20வது அதிகாரம் 21வது வசனம். அமைதியா உட்காருங்க, சின்ன பிள்ளை நடக்க கூடாது. உட்காருங்க, கவனிங்க வார்த்தையை. அவர்கள் வந்து, போதகரே, நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகதாட்சணியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். ராயனுக்கு வரி கொடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது பாருங்க, வாசிக்க கேட்ட வசனத்தில் அவர்கள் வந்து, போதகரே,
நீர் நிதானமாய் நீ நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகதாட்சணியம் இல்லாமல் ஒருவருக்கும் முகதாட்சணியம் இல்லாம நியாயமாக பாருங்க தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சத்தம் இல்ல. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பிதா அவருக்கு சொன்ன ஜீவனுள்ள மார்க்கத்தை அவர் முகதாட்சணியம் இல்லாம பாருங்க போதிக்கிறது இந்த ஜனங்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் இயேசுவே என்று ஜனங்கள் சொல்றாங்க. இந்த வசனத்தில் தேவனுடைய மார்க்கம் என்று வாசிக்க கேட்டோம். தேவனுடைய மார்க்கத்தை நாம் பின்பற்றும் போது நாம் நல்ல வழியில் செல்லுகிறோம். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது என்ன அல்ல? மதம் அல்ல. அது ஒரு நல்ல ஒரு மார்க்கமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறவன் தான் அவன் தான் கிறிஸ்தவன். நீங்க என்ன மதம்னா கிறிஸ்தவ மதம். பாருங்க கிறிஸ்தவன் மதம் கிடையாது, எல்லாருக்கும் பொதுவானது. இந்த மார்க்கத்தை எவன் தேவனுடைய மார்க்கத்தை ஜீவ மார்க்கத்தை பின்பற்றுகிறானோ அவன்தான் உண்மையான கிறிஸ்தவன், கிறிஸ்தவருடைய பிள்ளைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரம் 4வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பர்யந்தம் துன்பப்படுத்தினேன். ஹல்லேலூயா. அப்ப இது யார் சொல்றா? அப்போஸ்தலராகிய பவுல், ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு. நான் ஒரு காலத்துல கிறிஸ்துவ இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறவர் தான் கிறிஸ்தவர்கள். இந்த மார்க்கத்தை பின்பற்ற ஜனங்களை அவர் நல்லா படிச்சவர். பாருங்க அவரு ஒரு அதிகாரத்தை பெற்று அரசாங்கத்துல இந்த கிறிஸ்தவத்தை பரப்புறாங்க. அப்படிப்பட்டவர்கள்லாம் என்ன செய்யறேன், நான் பிடித்து சிறைச்சாலையில கொடுக்கிற வேலையில அந்த அதிகாரத்துல இருந்தார். நான் ஒரு காலத்துல இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களை நான் துன்பப்படுத்தினேன். யார் சொல்றா? பவுல். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன் என்று பவுல் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த பவுல் சவுலாய் இருந்த பாருங்க அந்த காலத்தில் தேவனுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களை துன்பப்படுத்தி சிறைச்சாலையில் ஒப்பு கொடுக்கிறவராக இருந்தார். இந்த சவுலை இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சந்தித்தார். பவுல் சவுலாய் இருந்த பாருங்க இவரை தேவன் பவுலாய் மாற்றினார். இந்த தேவனுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிற மகனாக இந்த சவுலை பவுலாக மாற்றி அவர் உயர்த்தினார். இப்பொழுது இந்த பவுல் தேவனுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறவராக இருக்கிறார். தேவனுடைய மார்க்கத்தை பின்பற்றின இந்த பவுலாகிய முடிவு சமாதானமாக இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த பவுலை பற்றி நாம் பார்க்கும்போது ஒரு இடத்துல சொல்றாரு, 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7-8 அந்த வசனங்களை நாம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7-8வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயபதி ஆகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பவுல் தைரியமாக சொல்லுகிறார், நீதியின் கிரீடத்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார் என்று. அந்த பவுல் தேவனுடைய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றினவராக இருந்தார். ஆகவே சொல்றார், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. என் ஜனமே, இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த நீதியின் கிரீடத்தை தருவார். எனக்கு மாத்திரமல்ல, இந்த மார்க்கத்தை ஜீவ மார்க்கத்தை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் அதை தருவேன் என்று ஒரு முழு நிச்சயத்தோடு அவர் சொன்னார். ஆண்டவர் இந்த பவுலுக்கு வைத்த எல்லாம் ஜீவ மார்க்கத்தையும் கடைபிடித்தார். உண்மையாக ஊழியத்தை செய்தார். அநேக அடிகள் அடிக்கப்பட்டு இயேசுவின் வழியிலே சென்றார். நான் எல்லாம் அந்த பூமியிலே செய்து முடித்தேன். தேவனே எடுக்கிற நேரம் வந்து விட்டது. அதே சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நல்ல அருமையாக சொல்றாரு இந்த இடத்துல. ஓட்டத்தை முடித்தேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். பாருங்க, அப்படி நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒரு முழு நிச்சயத்தோடு, ஒரு லட்சியத்தோடு நாம் கடைபிடிக்க வேண்டும். கலாத்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அச்ச அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. நான் இயேசு கிறிஸ்துவே எனக்குள்ளாக நான் தரித்து கொண்டேன். இயேசுவே என் உள்ளத்துல இருதயமாக இருதயத்துல வாசம் செய்கிறார். நான் இயேசுவாகவே நான் காணப்படுறேன். இயேசு எனக்குள்ள இருக்கிறபடியினால அவருடைய அச்ச அடையாளங்களை என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். என் ஜனமே, நாம் ரட்சிக்கப்பட்ட அவரை ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் இருதயத்தில் அவர் எப்பொழுது வாசம் செய்கிறவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் சரீரத்தில் தரித்து கொள்ளத்தான் வேண்டும். இந்த பவுல் சொல்றாரு பாருங்க. ஆகவேதான் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன். எத்தனை பேர் நாம் சொல்ல முடியும்? அவர் இயேசு கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை தரித்து கொண்டபடியினால் இயேசுவை போல் அவர் ஜீவித்தார். ஆகவே இப்போது முழு நிச்சயத்தோடு சொல்லுவதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை போல் அந்த பவுல் ஜீவித்தார், தேவனுடைய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றினார். ஜனமே, இந்த பவுல் இயேசு கிறிஸ்து அச்ச அடையாளங்களை தரித்து கொண்டார். அது போலவே நாம் முழுமையாக தேவனுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். அவரை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு வைத்த மார்க்கத்தை பின்பற்றணும். அது என்ன மார்க்கம்? இப்போ முதலாவது மார்க்கத்தை பற்றி தான் நாம் பார்க்கிறோம். ஜீவ மார்க்கம். அதுனா என்ன? ஒன்று நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு மனிதன் பரிசுத்தமாகவும் தேவனுக்கு ஒரு உண்மையாகவும் கணவன் மனைவிக்குள்ளும் ஒரு உண்மையாக உத்தமமாக பாருங்க பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்துகிறவர்களாக தேவனுடைய மார்க்கத்தை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து நல்ல வழியில் சொல்லி தந்து இந்த வழியில நடக்கணும். இந்த மார்க்கத்தை என்ன செய்யணும்? ஜீவ மார்க்கத்தை நாம் எந்த அளவுக்கு தெரிந்து கொண்டோமோ அதை பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று என்ன பார்க்கிறோம்? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனம். வாசிக்க வேண்டாம், நீங்க எழுதி வைத்து, நேரம் இல்லாததுனால நான் அநேக காரியங்கள் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்ப முதலாவது என்ன செய்யணும்? ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீ பிறக்கத்தான் வேண்டும். அவருடைய மார்க்கத்தை வைத்து போயிருக்கிறார். நீ ஜலத்தினாலும் நீ ஆவியினாலும் பிறக்கணும். கர்த்தருடைய ஆவியினால நீ பிறக்கத்தான் வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒண்ணு, சுருக்கமாக நாம் பார்க்கலாம். இரண்டாவது, பரிசுத்தம் உள்ளவர்களாக ஒரு மனிதன் காணப்பட வேண்டும் என்று இந்த மார்க்கத்தை நமக்கு வைத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16 பார்க்கிறோம். ஒரு மனிதன் பரிசுத்த வழியிலே நடக்க வேண்டும் என்று அவர் இந்த மார்க்கத்தை வைத்திருக்கிறார். 3வது, சமாதானம். ஒவ்வொரு மனிதனும் சமாதானமாக பிள்ளைகளோடு குடும்பத்தில் சமாதானமாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த சமாதானம் என்னும் மார்க்கத்தை நமக்கு வைத்து போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்துல பார்க்கிறோம் சமாதானம். 4வது 1 யோவான் 4வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கிறோம், ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும். இந்த மார்க்கத்தை ஆண்டவர் வைத்தார். 5வது, கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைத்து ஜீவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மார்க்கத்தையும் கர்த்தர் மேல் தான் நீ நம்பிக்கை இருக்கணும். நீ மனுஷனை நம்பி நீ ஏமாந்து போக கூடாது. கர்த்தர் என்னை பற்றி கொள், யாரையும் நீ நம்ப வேண்டாம். நம்புற மாதிரி பேசுவாங்க, கடைசியில உன்னை விட்டு விலகி ஓடி போய் விடுவார்கள். கடைசி மட்டும் வருகிற தேவன் கர்த்தர் மாத்திரம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். 6வது, விசுவாச பாதையில் நாம் செல்ல வேண்டும். விசுவாசம் நமக்குள்ள பெருக வேணும். என்னை அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார். இந்த வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின கர்த்தர் இருக்கிறார். என்னை சிருஷ்டித்த கர்த்தர் இருக்கிறார். இந்த விசுவாசத்துல வளரணும். ஏதாவது நமக்கு தேவைப்பட்டா யாரிடம் நாம் கேட்க கூடாது. நீ தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு என்னை நோக்கி நீ கூப்பிட்டால் நிச்சயம் அந்த கர்த்தர் தருவார். விசுவாசம் நமக்குள்ள
போக வேண்டும், நீ விசுவாசத்துல இருக்க வேண்டும் என்று இந்த மார்க்கத்தை நம்ம வைத்திருக்கிறார். 7வது, தேவனுடைய வழியில் நாம் நடக்க வேண்டும் என்று பாருங்க இந்த மார்க்கத்தை வைத்திருக்கிறார். இந்த தேவனுடைய மார்க்கத்தில் நாம் நடக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனத்துல அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம். நீ இயேசுவின் வழியை நீ பின்பற்றணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வழினா என்ன பாருங்க, அவருடைய வழியில நாம் செல்ல வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். இயேசுவின் வழி என்பது என்ன? சங்கீத புஸ்தகம் 18வது சங்கீதம் 30வது வசனத்துல பார்க்கிறோம், தேவனுடைய வழி உத்தமமானது என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய வழி உத்தமமானது, செம்மையானது, நீதி நியாயம் உள்ளது, அன்புள்ளது. இதுதான் கர்த்தருடைய வழி. இந்த வழியில் தான் நாம் நடக்க வேண்டும் என் ஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜீவ மார்க்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து நாம் நல்ல வழியில் நடக்கும்படி மாதிரியை நமக்கு வைத்து போனார் என்று யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 14, 15 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். எத்தனை பேர் கழுவுவீங்க? கவனிங்க பிள்ளைய, எத்தனை பேர் ஒருவர் ஒரு கால்களை என்ன செய்யணும்? கழுவணும். சகோதரி சைடு ஒருவர் கால்களை ஒருவர் கழுவணும். சகோதரி சைடு ஒருவர் கால்கள் நம்ம கழுவணும். பாருங்க, அது எதை குறிக்குதுன்னா பெரிய ஒரு சத்தியம் இருக்குதுல. ஜாதி உடைக்கப்படுது, பெருமை உடைக்கப்படுது, தாழ்மையை கற்றுக்கொள்ளுகிறோம். இதுல பலவித அனுபவங்கள் இருக்கு. நானே ஆண்டவரும் போதகருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன், இதை நான் சொல்லிட்டு போல சீசருடைய கால்களை அவர் கழுவினார். பாருங்க, அவரு காண்பித்தார், சொல்லிட்டு போல செய்து காண்பித்தார். இதை நீங்கள் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனிதனும் இதை பின்பற்ற வேண்டும். இந்த மார்க்கத்தை ஆண்டவர் நமக்கு வைத்து போயிருக்கிறார். ஜனமே, தொடர்ந்து வாசிங்க. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு மாதிரியாக வைத்திருக்கிறார். இந்த ஜீவ மார்க்கத்தை ஒவ்வொரு மனிதனும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த ஜீவ மார்க்கத்தை பின்பற்றாத ஜனங்களுடைய வாழ்க்கை நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. பாருங்க, சந்தோஷமா இருக்க முடியாது. அவங்க வேற மார்க்கத்தை பின்பற்றாங்க. எந்த மார்க்கத்திலையும் பாருங்க, எந்த மதமெல்லாம் மனுஷன் வச்சுக்கிறது, அந்த மதம் இந்த மதம்னு எந்த மதத்திலையும் இப்படிப்பட்ட மார்க்கத்தை சொல்லல. ஒரு மனிதனை சிருஷ்டித்து ஒரு மனிதன் இந்த பூமியில இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தெளிவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். தேவன் நமக்கு இந்த அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று இயேசு ராஜா சொல்லுவதை பார்க்கிறோம். ஒருவர் கால்களை ஒருவர் கழுவப்படும் போது இது மூலமாக பாருங்க என்ன ஒழிக்கப்படுது? சாதி உடைக்கப்படுது. நாம்லாம் ஒரு குடும்பத்து பிள்ளைகள், நாம் தேவனுடைய பிள்ளைகள், சபையில கூடி வரோம். ஆனா ஆண்டவர் தட்டி பார்க்கிறார், இது பித்தாளையா தங்கமா உரசி பார்க்கிறார். அதனாலதான் ஆண்டவர் வைத்தார், நான் கிறிஸ்தவன், சமாதானமா இருக்கிறேன், நான் உயர்வு தாழ்வு பார்க்கல. சரி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். நான் ஆண்டவர் பாருங்க சீசருடைய பாதங்களை அவர் கழுவினார். இதை நீ செய்யி, அதுல தெரிஞ்சு போயிரும். பாருங்க ஒரு உயர்வு தாழ்வு இல்லாம நீ ஜாதி பார்க்கறியா இல்லையா, இது மூலமாக முழுமையாக இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம். அதனாலதான் ஆண்டவர் இந்த மார்க்கத்தை வைத்திருக்கிறார். ஒருவனும் உயர்ந்தவன் அல்ல. எல்லாமே தேவன் எல்லாரையும் சமமாக நேசிக்கிறார். சர்வ லோகத்தில் இருக்கிற மனிதனை நேசிக்கிறார். சர்வ லோகத்தில் இருக்கிற பிள்ளைகள் கர்த்தர் சிருஷ்டித்த பிள்ளைகள். ஆனா தேவன் அவங்க அறியல, அவ்வளவுதான். ஆனா ஒரு நாள் அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஒருவராகிலும் இந்த சிறியோரில் கெட்டு போவது அவருக்கு சித்தம் இல்ல.
எல்லாரும் ரட்சிக்கப்படவும் தேவனுடைய சத்தியத்தை அறியவும் தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒன்று கால்களை ஒருவர் கால்களை கழுவும் போது சாதி உடைக்கப்படுது. 2, மனத்தாழ்மையை நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். 3வது, அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து விடுதலையும் தந்து தேவ சமாதானத்தையும் அன்பையும் ரட்சிப்பையும் தருகிறார் என்று ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய செயலை அறிவிக்க வேண்டும். அவன்தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாய் இருக்கிறான். அவன்தான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன். ஒரு மனிதன் எதை கடைபிடித்தாலும் பாருங்க, எதை கடைபிடிக்கணும், எதை கடைபிடிக்க கூடாது என்று தெளிவாக அந்த பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் சொல்லியிருக்கிறார். நாம் எதை புசிக்கணும், நாம் எதை புசிக்க கூடாது என்று கூட தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். லேவியராகமம் 19வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டுக்கு வருவோம். லேவியராகமம் 19வது அதிகாரம் 26லிருந்து 31வது வசனத்து வரை நாம் வாசிக்கலாம். எதை நீங்க புசிக்கணும், எதை புசிக்க கூடாது, எந்த வித மார்க்கத்திலையும் சொல்லப்படல. நம்ம தேவனுடைய ஜீவ மார்க்கத்துல, பரிசுத்த வேதாகமத்துல ஒரு மனிதன் இதை புசிக்கணும், புசிக்க கூடாது, எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்ற கூடாது தெளிவாக சொல்லியிருக்கிறார். வாசிக்கலாம். லேவியராகமம் 19வது அதிகாரம் 26லிருந்து 31வது வசனத்து வரை. யாதொன்றையும் இரத்தத்துடன் புசிக்க வேண்டாம். யாதொன்றையும் கோழி, புறா, மிருக ஜீவன்கள் எது இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, ரத்தத்தோடு நீ புசிக்க கூடாது. குறி கேட்க கூடாது. ரத்தத்தோடு எது புசிக்க கூடாது, பன்றிகள் அதெல்லாம் புசிக்க கூடாது. அருவருப்பு கர்த்தருக்கு முன். எதை நீ புசிக்கணும், புசிக்க கூடாதுன்னு நீங்க இந்த வீடுகளில் போய் நீங்க வாசிங்க. 18வது அதிகாரம், 19வது அதிகாரம், இதெல்லாம் ஃபுல்லா நம்ம எதை பின்பற்றணும், எதை புசிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப சுருக்கமா தான் நம்ம பாக்குறோம். ரத்தத்துடன் புசிக்க கூடாது, குறி கேட்க கூடாது, நாள் பாராமலும் இருப்பீர்களா. நாள் பார்க்க கூடாது. எல்லா நாளுமே என்ன நாள், கர்த்தருடைய நாளாய் பரிசுத்த நாளாக இருக்கிறது. நீ என்ன செய்யக்கூடாது, ரத்தத்துடன் எதுவும் புசிக்க கூடாது, குறி கேட்க நீ அலையக்கூடாது. ஜனங்க அப்படி அலையுதுக கிடந்து, குறி கேட்க கூடாது. நம்முடைய தேவன் நம் இருதயத்தில் வாசம் செய்க. அவருக்கு நீ இடம் கொடுக்கும் போது அவர் உனக்குள்ள பேசுவார். உனக்குள்ள பாவம் இருக்கும் போது அவர் பேச முடியாது. நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, உன் பாவத்தை அறிக்கை செய்யும் போது அவர் பேசுவார். ஆனபடியே நீ குறி கேட்க எங்கும் போகக்கூடாது, நாள் பார்க்க கூடாது. ஒருபோது நான் எந்த மார்க்கத்திலேயாவது இப்படி சொல்லப்பட்டிருக்கா? நல்ல நாள், புதன்கிழமை, நேரங்காலம், நாளெல்லாம் பார்ப்பாங்க, அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. எந்த மார்க்கத்திலையும் இப்படி சொல்லப்பட்டதில்ல. 7 நாளும் பரிசுத்தம் உள்ள நாள் ஜனமே. எந்த நாளும் அது தீமை அப்படிலாம் வைக்கல ஆண்டவர். சகலமும் நல் ஒழுக்கமாயும் பாருங்க ஆண்டவர் ஒவ்வொன்றையும் பார்த்து சிருஷ்டித்தார். மனிதன் முதல் மிருக ஜீவன் முதல் எல்லாம் நன்றாக இருக்கு பாருங்க, அப்படிதான் சிருஷ்டித்தார். ஆதியாகமும் நீங்க முழுசா படிச்சு பாருங்க, தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம என்ன நாள் பார்க்க கூடாது. ஒருபோது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நேரம் பார்ப்பாங்க. இது நல்ல காலம், கெட்ட காலம், சாதகம் பார்ப்பாங்க. இதெல்லாம் அநேக சாதகம் பார்த்து வாழ்க்கையே 40-45 வயசு போயிருச்சு. அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணாட்டி என்ன வேஸ்ட் பாருங்க. பூரம் அப்படிதான். ஒரு சகோதரி தெரியும், 48 வயசு ஆயிருச்சு, பல்லே போச்சு. கவலைப்பட்டு முடியும் கொட்டிருச்சு, முடுகான் இருக்கு முடி பாருங்க. அதுக்கு ஏற்ற துணையை தரல. ஆனா ஜாதி உயர்ந்த ஜாதி தான் அவங்க. எனக்கு உயர்ந்த ஜாதியில தான் வேணும் சொல்லிட்டு அவங்க பாருங்க. அப்படிலாம் நாங்கள் கேட்டேன், ஏன் உயர்ந்த ஜாதியில உன் கையில குத்துனாலும் அதே ரத்தம் தான், குத்துனா ரத்தம் என்ன அப்படி? அது ரட்சிக்கப்பட்ட, நான் சொல்றேன் ரட்சிக்கப்பட்ட சகோதரி, முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கப்பட்ட ஜென்ம சுபாவம் அது விட்டு போகல. சொன்னேன் நான் இப்படியெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் பார்க்க கூடாது. தேவனுடைய மார்க்கத்தை நீ தெரிஞ்சுட்டு இதை நீயே பின்பற்றக்கூடாது. உலகத்தின் மார்க்கத்தை நீ ஒருபோதும் பின்பற்றக்கூடாது. அதனாலதான் இதெல்லாம் வச்சாரு. ஆண்டவராகிய போதகராகிய நானே ஒருவர் காலுகளை ஒருவர் கழுவுனே பாருங்க. அதெல்லாம் கடைபிடிக்கிறதே கிடையாது.
அப்படிதான் வந்து கடைசிக்கு அது வாழ்க்கை போயிருச்சு பாருங்க. அப்படியே போய் என்ன சொல்ல முடியும்? அவ்வளவுதான். நீ வந்து கிறிஸ்தவன் ஜாதி பார்க்க கூடாது, நாள் பார்க்க கூடாது. நாள்கள் பார்த்து பார்த்து வந்து அநேகர் அப்படி போயிருச்சு. அதே ஆண்டவர் இதெல்லாம் போகுன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் நல்ல அருமையாக நமக்கு தந்திருக்கிறார். அடுத்து என்ன? உங்கள் தலையில் மயிரை சுற்றி ஒதுக்காமலும், தலைமயிரை சுற்றியில நீ ஒதுக்காத, தாடியின் ஓரங்களை கத்திரிக்காமலும், கத்தரிக்க கூடாது. பாருங்க வந்து கத்தரிச்சு கருப்பாம்பூச்சி மாதிரி உதடுக்கு கீழே வச்சுக்கிடுவாங்க. இதெல்லாம் தேவனுடைய பார்வைக்கு 6000 வருஷத்துக்கு முன்பாக மனிதனை சிருஷ்டித்த பிறகு எழுதப்பட்டது மோசையினால. இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் பாருங்க முன்னமே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் இந்த காலத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாமலும், அடையாளமான செத்தவர்களுக்காக சரீரத்தை கீறி உன் இஷ்டத்துக்கு நீ உன் சரீரம் நீ செஞ்சது அல்ல. இது தேவனுடைய ஆலயம். தேவன் சிருஷ்டித்த என்னுடைய தேவன் சொல்றாரு, இது என் சரீரம். உன் இஷ்டத்துக்கு ஒருத்தர் இறந்துட்டானா வயசாகி இறந்துருப்பாங்க, அதுக்காக நீ கீறி கொள்ற, ஆளுக பார்க்கும்படி வேதனையை தீரும்படி அதுக்கு நான் தானே கிடைச்சேன். இது ஆண்டவர் வாசம் செய்யற சரீரம். இதை கீறி கொள்ற, ஒருபோதும் இது நீ செய்யாத. எந்த மார்க்கத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கா பாருங்க, வந்து ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்காரு நமக்கு. அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாம. அடையாளமான எழுத்துனா என்ன? பச்சை குத்தாத, பேர்களை பச்சை குத்தாத, அடையாளமான எழுத்து சரீரத்துல குத்தி கொள்ளாமல் இருப்பீர்களாக நான் கர்த்தர். அடிக்கடி சொல்றாரு பாத்தீங்களா, நான் கர்த்தர். ஜாக்கிரதையா பயத்தோடு இரு சொல்லிட்டு சொல்றாரு. 30வது வசனம், என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். நான் மனுஷன் அல்ல. என் ஜனமே, நீ என் பரிசுத்த ஸ்தலத்திலே நீ ஆராதிக்கும் போது ஒரு பயத்தோடு நீ வர வேண்டும், ஒரு லட்சியத்தோடு வர வேண்டும். கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அதனாலதான் இந்த வசனத்தில் நான் கர்த்தர், நான் மனுஷன் அல்ல. ஜீவ மார்க்கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் அவர்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஓய்வு நாளை ஆசரித்து பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாயிரு. நான் கர்த்தர். அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி, அஞ்சனம் பார்க்கிற நோக்கி நீ அலையாத. குறி சொல்லுகிறவர்களை தேடாதுங்கள். குறி சொல்றவங்க எந்த ஊர்ல இருக்காங்க சொல்லிட்டு பிள்ளைகளுக்காக குறி சொல்ல போகாத. அவர்களுடைய சுபாவம் உன்னை ஒட்டிக்கிறோம். குறி பார்க்கிறவங்க எல்லாம் அழிந்து போயிருக்காங்க. ஒருபோதும் தேவன் ஜீவ மார்க்கத்தில் இப்படி சொல்லப்படல. நீ குறி பார்க்கிறவளை நோக்கி நீ என்ன செஞ்சிடாத, ஒருபோது நீ தேட வேண்டாம், அவர்களாலே நீ தீட்டுப்பட வேண்டாம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் உனக்கு முன்பாகவே இருக்கிறேன். ஆனபடினால் நீ பயபக்தியோடு இரு சொல்றாரு. லேவியராகமம் 17வது அதிகாரம். இந்த இடத்துல பாருங்க, எதை நான் புசிக்கணும். அந்த இடத்துல தானா செத்து போனதை என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது, ஒருபோதும் புசிக்க கூடாது. நம் பரிசுத்த பிள்ளைகள், அவரால் அழைக்கப்பட்ட ஜனங்கள். வாசிக்கலாம். பிள்ளைகளா வாங்க உள்ள உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. வாசி 15வது வசனம். தானாய் இறந்து போனதையாவது, தானாய் இறந்து போனதையும் பேருண்டதையாவது. பாத்தீங்களா, போதும். அப்ப வந்து என்ன, தானாய் இறந்து போன தானாய் செத்ததையும் புசிக்க கூடாது என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லேவியராகமம் 18வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 4வது வசனத்திலிருந்து 30வது வசனத்து வரை நான் வாசிப்போம். என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். நீங்க வளரும் போது நம்ம அக்கா மகதானே சொல்லிட்டு எடுக்கக்கூடாது. எதை நீங்க சம்பந்தம் எடுக்கணும், எதை எடுக்கக்கூடாது. அப்படி அநேகர் அக்கா பிள்ளைகளை எடுத்துதான் குறைய பிறக்குதுங்க. நான் நிறைய பேர் இது வரைக்கும் பார்த்து ஏதாவது குறை பாருங்க, கண்கள் சரியா தெரியாது, வந்து ஏதாவது குறை. ஆனா சாபம், ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி அவங்க கொடுத்ததுனால சாபத்துக்குள்ள ஆகுறாங்க. அதனாலதான் வந்து பாருங்க அவங்க மீறுறாங்க தெரிஞ்சு கர்த்தருடைய வசனத்தை. இந்த ஜீவ மார்க்கத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நல்லா கவனிங்க இந்த வசனங்களை. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள். அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். இவைகளின்படி ஜீவ மார்க்கத்தை நீ பின்பற்றினான், இவைகளால் நீ பிழைப்பாய்.
ஒருவனும் தனக்கு நெருங்கின இனமாகிய ஒருத்தியை நிர்வாணமாக்கும்படி அவளை சேரலாகாது. நான் கர்த்தர். ஒருவனாய் பக்கத்துல போய் தொலைச்சு போயிடுவார் ஆண்டவர். பாருங்க, ஒருவனும் தனக்கு நெருங்கின இனமாகிய ஒருத்தியை நிர்வாணமாக்கும்படி அவளை சேரலாகாது. நான் கர்த்தர். நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அதனால இந்த பயம் உனக்கு இருக்கட்டும். 7வது வசனம், உன் தகப்பனையாவது உன் தாயையாவது நிர்வாணமாக்கலாகாது. அவள் உன் தாயானவள், அவளை நிர்வாணமாக்கலாகாது. நீ நிர்வாணமாக்கலாகாது. உன் பெத்த தகப்பன், உன் பெத்த தாயி. பாருங்க, ஆடு மாடு தான் அப்படியே ஒரு ஒழுக்கம் இல்ல. நம்ம ஒரு அறிவு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, அப்ப நீ ஒரு மனிதன் இப்படி இருக்கணும். உன் பெத்த தாயி அந்த அறிவு ஆண்டவர் தராரு. பாருங்க, ஏன்னா மனிதனுக்கு தெரியாது, சொல்லி கொடுத்தா தானே தெரியும். சிருஷ்டித்தாரு, ஆனா இந்த மார்க்கத்தை பின்பற்று. அதனாலதான் வேதத்தை எடுத்து வாசிக்க வேணும் என்று நாம் பார்க்கிறோம். நிர்வாணமாக்கல் ஆகாது. 8வது வசனம், உன் தகப்பனுடைய மனைவி நிர்வாணமாக்கலாகாது. அது உன் தகப்பனுடைய நிர்வாணம். தகப்பனுடைய நிர்வாணம். உன் தகப்பனுக்காவது உன் தாய்க்காவது வீட்டிலாகிலும் புறத்திலாகிலும் பிறந்த குமாரத்தியாகிய உன் சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது. உன் குமாரனுடைய மகளையாவது உன் குமாரத்தினுடைய மகளையாவது நிர்வாணமாக்கலாகாது. அது உன்னுடைய நிர்வாணம். உன் தகப்பனுடைய மனைவியின் இடத்தில் உன் தகப்பனுக்கு பிறந்த குமாரத்தை நிர்வாணமாக்கலாகாது. அவள் உனக்கு சகோதரி. பாத்தீங்களா எவ்வளவு ஆண்டு எந்த மார்க்கத்திலாவது சொல்லப்பட்டிருக்கா பாருங்க. இதெல்லாம் நீங்க வீடுகள் இருக்கும்போது ஒவ்வொரு வசனமும் படிச்சு இது என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்க அதை தியானிக்கணும். பெரிய ஒரு அதிசயம். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். பாருங்க, அப்படி இல்லைன்னா அந்த ஜீவ மார்க்கத்தை தரலன்னா ஆடு மாடு மாதிரி தெரிய வேண்டியதான். இந்த உலகத்திலாம் அநேகர் அப்படிதான் இருக்காங்க. ரட்சிக்கப்பட்டவங்கள ஒரு ஒழுக்கம் இல்லை. அநேக இடங்கள்ல ரட்சிக்கப்படாத இந்த மார்க்கம் தெரியாது. அவங்க கேட்டாலும் அவங்க கரெக்டா இருக்கிறாங்க. இது அம்மா, நம்ம அப்பா. பாருங்க, அப்படி எப்படி எடுக்கணும்னு கூட அவங்களுக்கு இந்த அறிவு இருக்கு. அது கூட ரட்சிக்கப்பட்ட ஜென்மங்களுக்கு என்ன இல்ல. ஒரு சிலர் இந்த அதுக்கேற்ற ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு அவங்க கொண்டு வர்றது இல்ல. கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுக்கறது இல்ல. ஆகவே பிசாசு ஏமாற்றுகிறான். நல்ல ஒரு மார்க்கத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். உன் தகப்பனுடைய சகோதரியை நிர்வாணமாக்காது ஒருபோதும். தகப்பனுக்கு நெருங்கின இனமானவள். உனக்கு என்ன வேணும்? சித்தி வேணும் உனக்கு. அதனால எச்சரிக்கிறார். உன் தாயினுடைய சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது. அவள் உன் தாய்க்கு நெருங்கின இனமானவள். பாருங்க, கூட பிறந்தப்ப தாய் கூட பிறந்தவங்க சித்தி தான். இனமா ஒருபோதும் நீ நெருங்கிறாத. 14வது வசனம், உன் தகப்பனுடைய சகோதரனை நிர்வாணமாக்கலாகாது. அவன் மனைவியை சேராயாக. அவள் உன் தகப்பனுடைய சகோதரி. தெளிவாக சொல்லியிருக்கார். அது சித்தப்பா என்ன வேணும்? அது ஒரு சின்ன சித்தி வேணும் உனக்கு. ஒருபோதும் உங்க அப்பா கூட பிறந்த மனைவி உனக்கு சின்ன அம்மான்னு சொல்லுவாங்க. அப்ப ஒருபோதும் பக்கத்துல சேர்ந்துடாத. இந்த இடத்துல அதான் பாக்குறோம். உன் தாயினுடைய சகோதரி, உன் மருமகளை நிர்வாணமாக்கலாகாது. மருமகளை நிர்வாணமாக்கலாகாது. அவள் உன் குமாரனுக்கு மனைவி, அவளை நிர்வாணமாக்கலாகாது. எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு பாருங்க. உன் சகோதரனுடைய மனைவி நிர்வாணமாக்கலாகாது. அது உன் சகோதரனுடைய நிர்வாணம். ஒரு ஸ்திரீயையும் அவள் மகளையும் நிர்வாணமாக்கலாகாது. அவளுடைய குமாரரின் மகனையும் அவனுடைய மகளையும் நிர்வாணமாக்கும்படி விவாகம் பண்ணலாகாது. இவர்கள் அவளுக்கு நெருங்கின இனமானவர்கள். அது முறைகேடு. நீ இப்படி செய்வன முறைகேடு. அது ஒருபோதும் செய்யக்கூடாதான். உன் மனைவி உயிரோடு இருக்கையில் அவளுக்கு உபத்திரவமாக அவள் சகோதரியையும் நிர்வாணமாக்கும் பொருட்டு அவளை விவாகம் பண்ணலாகாது. பழைய ஏற்பாடுல பாருங்க, ஒரு சில நேரங்கள்ல ஆண்டவர் கண்டு காணாம இருந்தாரு. புதிய ஏற்பாடு காலத்துல பிடிச்சிட்டாரு. இருக்கலாம், எதுவும் தப்பிக்க முடியாது. அப்ப மனைவியுடைய தங்கச்சி இருக்குன்னு அங்க விவாகம் பண்ண ஒருபோதும் விவாகம் பண்ணக்கூடாது. உன் மனைவிக்கு அவ உபத்திரமா போயிடுவான். அதான் உனக்கு ஒரு மனைவி போதும். இதை நீ சரியா என்ன செய்ய பராமரி. அதுக்கு வாங்கி கொடுத்து அன்பு செலுத்தி அதை கொண்டு போனா போதும். பாருங்க, நடக்க மாட்டாதவனுக்கு ஏதோ பழமொழி சொல்லுவாங்க. 7 பொண்டாட்டியா ஏதோ சொல்லுவாங்க, வரல நமக்கு. பாருங்க, அப்ப ஒரு மனைவி கர்த்தர் நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு மனைவி என்ன செய்யணும்? அந்த வசனத்துல அதான் பாக்குறோம். மனைவியுடைய கூட பிறந்த கொழுந்தியான்னு சொல்லுவோம் நம்ம. ஒருபோதும் அவளை விவாகம் பண்ணிடாத. உன் மனைவிக்கு உபத்திரமாக
இடைஞ்சலாக இருப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர் இதெல்லாம் பாருங்க தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதுதான் ஜீவ மார்க்கம். ஸ்திரீயானவள் ஒருபோது அதை செய்யக்கூடாது என்று சொல்லி தராரு. பாத்தீங்களா, அந்த ஒழுக்கத்தை சொல்லி தராரு. இதுதான் ஜீவ மார்க்கம். ஸ்திரீயானவள் சூதகத்தால் விளக்கத்தில் இருக்கையில், சூதகத்தால் விலகி, அது என்னது, வழிபாடு. மாதம் மாதம் அந்த வழிபாடு பெண்களுக்கு வரும்போது அதை விட்டு என்ன செய்யணும், ஒரு 7 நாளோ நீ விலகி இருக்கணும். இதெல்லாம் யாராவது சொல்லி தருவாங்களா? சொல்லி தர மாட்டாங்க. பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர் சொல்லியிருக்கிறார், விலகி இருக்கையில் அவளை நிர்வாணமாக்கும்படி அவளோடு நீ என்ன செய்யாத, சேராத. இந்த 7 நாள் அமைதியாக ஒதுங்கு. இது அருவருப்பு ஆண்டவருக்கு முன்பாக. அதே மாதிரி 20வது வசனம், பிறனுடைய மனைவியோடு சேரும்படி சயனித்து அவளால் உன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டாம். தீட்டுப்படுத்தாத. மற்றவருடைய மனைவியோடு நீ சேர்ந்தா எய்சி நோய் வரும். பாருங்க, அது மூலமா நிறைய நோய்களை இழுத்து கொள்ளாத. உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவிக்கு நீ உத்தமமாயிரு, உனக்கு கொடுக்கப்பட்ட கணவனுக்கு நீ உத்தமமாயிரு. இந்த இடத்துல அதான் பாக்குறோம், சேரும்படி அந்த சைடு போகாத. 21வது வசனம், நீ உன் சந்ததியில் யாரையாவது மோளகிக்கென்று தீக்கடக்கும்படி இடங்கொடாதே, உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே. நான் கர்த்தர். பரிசுத்த குலைச்சலாக்காத, என்னை அசிங்கப்படுத்திராத. ஜீவ மார்க்கத்தை சொல்லி தந்திருக்கிறேன். மகனே, மகளே, இதை நீ பின்பற்று. இப்படிப்பட்ட எனக்கு பிடிக்காத செயலை ஒருபோதும் நீ செய்ய வேண்டாம் சொல்லிதான் ஆண்டவர் சொல்றாரு. 22வது வசனம், பெண்ணோடு சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடு சம்யோகம் பண்ண வேண்டாம், அது அருவருப்பு. பெண்ணோடு பெண்ணு, ஆணோடு ஆணு. பாருங்க, இப்படி எல்லாம் இருக்கு. ஆண்டவர் எதுக்கு ஆணும் பெண்ணும் கொடுத்திருக்காரு? நீ ஆணோடு ஆணு, பெண்ணோடு பெண்ணு இப்படி பண்ணுனா அருவருப்பு. எனக்கு முன்பு இதை நீ ஒருபோதும் செய்யக்கூடாது. ஒரு கூட்ட ஜனம் அதுதான், ஆணுக்கும் கல்யாணம் பண்ணிடுறாங்க. பாருங்க, அப்படிதான் நேசிக்கிறாங்க. அது அருவருப்பு. புதிய ஏற்பாடுலையும் பவுல் சொல்றாரு ஒரு இடத்துல, பாருங்க, ஆண் உணர்ச்சி உள்ளவர்களாகும் அவங்களாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. முறைகேடு. அவருடைய கட்டளைகளை நீ விலகி போகிறாய். அவருடைய பிரமாணங்களை நீ கடைபிடிக்கிறது அல்ல, அது கடைபிடிக்கிறது இல்லை. ஆனபடினால ஆண்டவர் துக்கப்படுகிறார். அதனாலதான் இது செய்யக்கூடாது என்று பாக்குறோம். தொடர்ந்து வாசி. யாதொரு மிருகத்தோடும் நீ புணர்ச்சி செய்து அதனாலே உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம். தீட்டுப்படுத்த, மிருகத்தோடு அசிங்கம், கன்றாவி. பாருங்க, அருவருப்பு. ஆனா ஒரு இடம் தெரியும், நாய் வளர்க்குறாங்க வீட்டுக்குள்ள, பெட்ரூம் வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. என்னடா அது வரைக்கும்னா ஒரு சகோதரி பாருங்க, எவ்வளவு அருவருப்பு. ரொம்ப துக்கப்பட்டேன். பாருங்க, அப்படிலாம் இருக்கிறாங்க. ஒருபோதும் என்ன செஞ்சிடாது. அதான் ஆண்டவர் இப்படி பண்ணுவான் சொல்லிட்டு, அக்கிரமம் பிடிச்சவன், கீழ்ப்படியாதவன், என் வார்த்தை கீழ்ப்படியாம பாவம் செஞ்சுட்டியான். ஆனா அப்படிலாம் போகக்கூடாது. ஆண்ட முன்னதாக சொல்லியும் கூட ஒரு சில அறிஞ்சு என்ன செய்ய, மிருகத்தோடு வாசி, தீட்டுப்பட வேண்டாம். யாதொரு மிருகத்தோடும் நீ புணர்ச்சி செய்து அதனாலே உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம். ஸ்திரீயானவள் மிருகத்தோட புணரும்படி அதற்கு முன்பாக நிற்கலாகாது. அது அருவருப்பான தாறுமாறான காரியம். அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லியிருக்காரு. ஒருபோது நீ செய்யக்கூடாது. இவைகளில் ஒன்றாகிலும் உங்களை தீட்டுப்படுத்தாதுங்கள். எந்த விதத்தை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, தீட்டுப்படுத்த கூடாது. 2 யோவான் 5வது அதிகாரம், புதிய ஏற்பாடுக்கு வருவோம். 2 யோவான் 5வது அதிகாரம் 21வது வசனத்துல பார்க்கிறோம், பிள்ளைகளை நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமேன். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், தேவன் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை சொல்லி தந்து ஒரு மனிதன் இதை செய்ய வேண்டும் அதை செய்யக்கூடாது என்று நல்ல தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஜனமே, இப்படிப்பட்ட இந்த மார்க்கத்திலும் எந்த மார்க்கத்திலும் இப்படி சொல்லவில்லை. ஒரு நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல ஒரு பண்பையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார் நம்முடைய தேவன். இப்படிப்பட்ட நல்ல வழியில் நடக்கிற மார்க்கம்தான் தேவனுடைய மார்க்கம். தேவனுடைய மார்க்கம், இந்த தேவனுடைய மார்க்கத்தில் நடக்கிற மனுஷனுக்கு சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நல்ல ஒழுக்கத்தில் வளருவான். இதுதான் தேவனுடைய ஜீவ மார்க்கமாய் இருக்கிறது. தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு கரங்களை தட்டி உற்சாகத்துடன் தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்த
ஊக்கமாக்குவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம். நாம் முன்னேறுவோம், நாம் உழைத்திடுவோம், நாம் ஜெயித்திடுவோம். ஹல்லேலூயா. இந்த கடைசி வரியில என்ன பார்க்கிறோம்? மார்க்கம் தப்பி நடப்போரை, இந்த ஜீவ மார்க்கத்தை விட்டு நடக்கிற அவர்களுக்கு இந்த நல்ல ஜீவ மார்க்கத்தை சொல்லு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மார்க்கம் தப்பி நடப்போரை இயேசுவின் வழியில சேர்த்திட, நாம் இதை சத்திய வழியில் சேர்த்திட நாம் பிரயாசப்படுவோம். அவர்களுக்கு நாம் சொல்லுவோம், ஊக்கமாக ஜெபிப்போம், நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறுவோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் பின்பற்றோம்? மார்க்கம் தப்பி அநேகர் நடப்பதை பார்க்கிறோம். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், முதலாவது என்ன பார்த்தோம்? ஜீவ மார்க்கம். முதலாவது என்ன? தேவனுடைய ஜீவ மார்க்கம். சொல்லுங்க, தேவனுடைய ஜீவ மார்க்கம். இரண்டாவது என்ன? ஜீவ மார்க்கத்துல ஆண்டவர் வைத்த ஜீவ மார்க்கத்தில் நாம் பின்பற்றணும் என்று நாம் பார்த்தோம். கிறிஸ்தவம் என்பது மதம் இல்ல, அது என்ன? ஜீவ மார்க்கம். நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிற மார்க்கம். அதுதான் ஜீவ மார்க்கத்தை பின்பற்றுகிறவன் தான் யாரு? அவன் தான் கிறிஸ்தவன். இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவன் கிறிஸ்தவன். இரண்டாவது என்ன செய்யணும்? நம்ம முதலாவது வாசிக்க கேட்ட வசனத்துல இரண்டாவது, உண்மையுள்ள இருதயத்தோடு தேவனுக்கு முன்பாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று எபேரியர் 10வது அதிகாரம் 22வது வசனத்துல பார்க்கிறோம். ஒரு உண்மையுள்ள இருதயம் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்று பார்க்கிறோம். ஒரு உண்மையுள்ள இருதயம் நமக்கு இருக்கிறதா? தேவனுடைய ஜீவ மார்க்கத்துல நாம் நடக்கிறோமா? அந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றுகிறோமா? இரண்டாவது, உண்மையுள்ள இருதயம் நமக்கு இருக்கிறதா? நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனத்துல பார்க்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உண்மையுள்ள மனுஷன் தான் என்ன செய்ய முடியும்? பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று பார்க்கிறோம். உண்மையும் உத்தமமும் உள்ள மனுஷன்தான் தேவனுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிப்பான் என்று மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 21வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துலையும் பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 101வது சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 101வது சங்கீதம் 2லிருந்து 4 வரை நான் வாசிக்கும் போது, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன், தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். அப்பா, இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவரே நான் விவேகமா இருப்பேன். தாவீது ராஜா சொல்றாரு, எப்பொழுது என் வீட்டில் வருவீர், என் இருதயமாக இந்த வீட்டுக்குள் எப்பொழுது வருவீர், நான் பாவம் இல்லாமல் நாம் ஜீவிப்பேன். இருதயமாகிய அந்த பாருங்க அந்த இருதயம் உத்தமமாக இருக்கும். இந்த இருதயமாக இந்த ஆலயம் நீ வாசம் பண்ணும்படி நான் பரிசுத்தமாக வைத்துக் கொள்வேன். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நீ எப்ப வருவீர், என் வீட்டிலே இந்த இருதயமாக வீட்டிலே உமக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து கொள்வேன், தீங்கான காரியத்தை என் கண்முன் ஒருபோதும் வைக்க மாட்டேன், வழி விலகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை நான் அறிய மாட்டேன். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக ஒரு உண்மை உத்தம நமக்கு மிகவும் அவசியம். தேவனுடைய பிள்ளைகளே, உத்தம நாம என்ன சொல்லுங்க? உத்தமம்னா என்ன? நீ உத்தமமா இருக்கணும். கணவனுக்கு முன்பாக, மனைவிக்கு முன்பாக நீ உத்தமமா இருக்கணும். பிள்ளைகள், உன் பெற்ற தாய் தகப்பனுக்கு உத்தமமாய் நீ நடந்து கொள்ளணும். தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்கணும். அது என்ன உத்தமம்?
உத்தமனுடைய குணங்கள் என்ன? ஒன்றாவது நாம் பார்க்கிறோம், உத்தமன் நற்குணம் உடையவன், உத்தமன் மேலானவன், உயர்ந்தவன். இதுக்கெல்லாம் நேரம் இல்லாததுனால நீ கவனிங்க. உத்தமன் பெரும் மதிப்பு பெற்றவன், உத்தமன் குணத்தில் அழகானவனாய் இருக்கிறான், உத்தமன் சத்தியம் தவறாதவன் தான் உத்தமன். கர்த்தர் உத்தமமாக நடக்கிறவர்களை உயர்த்தி வைக்கிறார். என் ஜனமே, கர்த்தருக்கு உத்தமமாக நடக்கிறவர்களை சிங்கத்தை போல அந்த நடக்கிறவர்கள், உத்தமமாய் நடக்கிறவர்கள், கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கிறவர்கள் சிங்கத்தை போல பின்னடைய மாட்டாங்க. தன் உறுதியில ஒரு நிலையாக இருப்பார்கள். உத்தமர்களுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். உத்தமர்களுடைய முடிவு சமாதானமாய் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். உத்தம குணத்தில் தேவன் பிரியப்படுகிறார். என் ஜனமே, உத்தமனை தேவன் வெறுப்பதில்லை, வெறுத்து தள்ளு விடுவது இல்லை. உத்தமனை தேவன் நேசிக்கிறார். உத்தமனை கர்த்தர் தாங்குகிறார். உத்தமர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஜனமே, இந்த வேளையில நாம் உத்தம இருதயம் நமக்கு இருக்கிறதா? உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். உத்தமர்கள் ஜீவ கிரீடத்தை பெறுவார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு உண்மையுள்ள இருதயத்தோடும் நாம் காணப்பட வேண்டும். உண்மை உத்தமமாய் ஜீவிக்கிற ஜனங்களை சேர்க்கும்படியாக தான் மத்திய ஆகாயத்தில் சீக்கிரம் அவர் வெளிப்பட போகிறார். ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம். முதலாவது என்ன செய்யணும்? ஜீவ மார்க்கத்துல தேவன் வைத்த ஜீவ மார்க்கத்தை பின்பற்றணும். இரண்டாவது என்னது? உத்தமமாக இருக்கணும். உண்மை உத்தமம். நம்முடைய இருதயம் திறந்த புஸ்தகத்தை போல இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளாக, குடும்பத்துக்குள்ளாக, தேவனுக்கு முன்பாக ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. இரண்டாவது என்ன செய்யணும்? உத்தம இருதயம், ஒரு உண்மை உத்தமம் நமக்கு வேண்டும். மூன்றாவது, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், ஒரு உறுதியை பற்றி பார்க்கிறோம். நாம் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். எபேரியர் 10வது அதிகாரம் 23வது வசனத்துல பார்க்கிறோம், அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம் என்று பார்க்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. நாம் உறுதியான ஒரு ஜீவியம் நாம் செய்ய வேண்டும். அசைவில்லாத ஒரு ஜீவியம் நாம் செய்ய வேண்டும். நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல் என்ன செய்யணும்? வைக்க வேண்டும். நாம் அவரை பின்பற்றி வேண்டும், அவரை பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது என்ன பார்த்தோம்? ஜீவ மார்க்கத்தை பின்பற்றணும். இரண்டாவது, உண்மை உத்தமமாக தேவனுக்கு முன்பாக காணப்படணும். மூன்றாவது என்ன செய்யணும்? நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் ஒரு உறுதியாக நாம் இருக்க வேண்டும். நான்காவது, நாம் அன்பு உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அன்பு மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். நாம் கற்றுக்கொண்ட தேவ வசனங்களை அவங்களுக்கு சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேரியர் 10வது அதிகாரம் 24 வாசிக்கிறோம், மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவருக்கொருவர் கவனித்து என்று அந்த வசனத்துல வாசிக்கிறோம். நாம் அன்போடும் பிறரிடம் பேச வேண்டும். நாம் தேவனில் அன்பு கூற வேண்டும். 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனத்துல, அன்புள்ளாதவன் தேவனை அறியான். நீ தேவனே அறியல, அதுதான் அந்த வசனத்துல அதான் பார்க்கிறோம். அன்பில்லாதவன் தேவனே அறியான், தேவனே அறியல. தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். பாருங்க, கிறிஸ்தவ அடிப்படை என்பதே அன்பு. கிறிஸ்தவ பாருங்க அடித்தளமே என்னதுதான்? அன்பு. அன்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த அன்பு தேவனுடைய அவருக்குள்ள இருக்கிற அன்பு நம் இருதயத்தில் தேவனுடைய அன்பு ஆளுகை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது என்ன செய்யணும்? நம்ம ஜீவ மார்க்கத்தை பின்பற்றணும். இரண்டாவது சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, அதை எழுதி வைக்கணும் நீங்க. இரண்டாவது என்ன செய்யணும்? உண்மை உத்தமமாக இருக்கணும். மூன்றாவது நம்பிக்கையா உறுதியாக இருக்கணும். நான்காவது அன்பு உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம அன்புள்ளவர்களாக இருந்து மற்றவர்களுக்கு அன்பு காட்டணும். எப்படி அன்பு காட்ட முடியும்? வேத வசனத்தை, அன்பின் வார்த்தைகளை நீ சொல்லணும்.
ஐந்தாவது நற்கிரியை செய்ய வேணும். அதுதான் நற்கிரியை. ஐந்தாவது என்னது? நற்கிரியை செய்ய வேணும். எபேரியர் 10வது அதிகாரம் 24வது வசனத்துல பார்க்கிறோம். நற்கிரியை பற்றி அந்த வசனத்துல வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கிறோம். சீக்கிரம் எடுத்தவங்க வாசிக்கலாம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஹல்லேலூயா. நற்கிரியை செய்வதே வெளிச்சம் என்று வாசிக்கிறோம். நாம் நற்கிரியை செய்யும் போது நாம் வெளிச்சத்தில் நடக்கிறோம். ஆகவே நாம் நற்கிரியை செய்வதில் நாம் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. நற்கிரியை பற்றி அநேக வசனங்கள் உண்டு. வாசிக்க நேரம் இல்லாததுனால வீடுகளில் நீங்க வாசிங்க. நாம் நற்கிரியை செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஏழாவது என்ன? ஏழாவது சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடக்கூடாது. ஆறாவது சபை கூடி வருதல் நமக்கு மிகவும் அவசியம். எபேரியர் 10வது அதிகாரம் 25வது வசனத்தை அந்த இடத்துல பார்க்கிறோம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது. இது நல்ல மார்க்கத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீ 6 நாளும் வேலை செய்து 7வது நாள்ல இந்த 6 நாளுக்குரிய பலனையும் அவர் தருகிறார். இந்த 6 நாளும் எங்கெங்க நீ போற, நீ ஜீவ மார்க்கத்தை விட்டு வழி விலகுற நேரமும் சூழ்நிலையும் காணப்படும். அதுல இருந்து உன்னை பாதுகாக்கவே நீ ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும். நீ ஓய்வு நாள் இந்த பரிசுத்த ஆராதனையில் நீ கலந்து கொண்டு தேவனில் அன்பு கூற நீ வரத்தான் வேண்டும். சபை கூடி வருதல் ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது. குடும்பமாக நீ வர வேண்டும். மற்ற நாள் வீடுகளில் இருந்த அதிகாலையிலையும் சாயந்தரமும் குடும்ப ஜபம், வேத வாசிப்பு, பாடல் சத்தம், இதெல்லாம் உடைய கம்பீர சத்தம், பாடல் சத்தம் வீடுகளில் தொனிக்க வேண்டும். டேப்பை போட்டு கேட்கறது இல்ல. ஆண்டவர் உனக்கு நாவை கொடுத்திருக்கிறார். அது மூலமாக நீ பாடி மகிழணும். உன்னுடைய குரலை ஆண்டவர் கேட்கணும்னு வாஞ்சிக்கிறார். யாரோ பாடின, யாரோ பிரசங்கம் செய்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாம். மற்றபடி நீ பாடும் பொழுது உனக்குன்னு ஒரு குரல் கொடுத்திருக்கிறார். யார் யாரு அவங்க நேசிக்கலையோ இல்லையோ ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். உன்னுடைய குரல் இப்படிதான் இருக்குன்னு அவர் அதிகமாக நேசிக்கிறார். கொடுத்த குரல்ல நீ பாடு. அதை ரசிக்க ஆண்டவர் ஏங்கி கொண்டிருக்கிறார். கவனிங்க, திரும்புங்க. ஆகவே நாம் என்ன செய்யணும்? ஒரு அமைதியில இருங்க. பிள்ளைய கவனத்தை திருப்புற மாதிரி இருக்கு. அமைதியா கவனிங்க. அப்ப என்ன செய்யணும்? நம் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட குரல்ல பாட வேண்டும். அதனாலதான் சபை கூடி இங்கேயும் எல்லாரும் ஏகமாக சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறோம். சபை கூடி வருதல் முக்கியம் ஜனமே. இவெல்லாம் ஜீவ மார்க்கத்தை சொல்லிட்டாரு, நம்ம கேட்டுட்டோம். அவ்வளவு துணிகரமாக இந்த சபை கூடி வர்றது இல்லை, ஆலயத்துக்கு வருவது இல்லை. லீவு கிடைச்சாலும் அதை பயன்படுத்துவது அல்ல. நீ ஆலயத்துக்கு வரலனா தேவனுக்கு நஷ்டம் இல்லை. ஒன்னும் சொல்ல முடியாது, சாக்கு போக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது. ஒரு நாள் வரும், அந்த நாள்ல எல்லாரும் கையை கட்டி ஊழியர்ல இருந்து விசுவாசில இருந்து பெரியோர் வர சிறியோர் வர நானுல இருந்து ஒருவரும் தப்பிக்க முடியாது. நான் உனக்கு கொடுத்ததுல நீ கரெக்டா இருந்தையா? உனக்கு கொடுத்த தாளந்த பயன்படுத்தினாயா? ஆண்டவர் கேட்பாரு. ஊழியர்ல இருந்து விசுவாசி வர சிறு பிள்ளைகளுக்கு கூட ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒருவரும் தப்பிக்க முடியாது. ஜாக்கிரதையாக இருக்கணும். சபை கூடி வரதுல அநேக ரட்சிக்கப்படுதனங்கள் தான் விட்டு விடுறாங்கப்பா. அதுபோல நீ விட்டு விட வேண்டாம். நீ நல்ல நிலைமையில வரணும். என் ஜீவ மார்க்கத்தை உனக்கு வைத்து போயிருக்கிறேன், அதை பின்பற்றி நல்ல ஒழுக்கமுள்ள மகனாய் ஒழுக்கமுள்ள மகளாய் ஜீவ வழியில நடக்க வேண்டுதான் நான் உன்ட்ட கேட்கிறேன். உன்ட்ட பணமோ காசோ நான் கேட்பது இல்லை. நீ தீமையான வழியில போக கூடாது. பிசாசு உன்னை தொடக்கூடாது. எந்தவித ஆபத்தும் உன்னை அணுகக்கூடாது. ஆகவேதான் உன்ட்ட பரிந்து பேசுறேன். ஜனமே, நீ என்னை தேட வேண்டும், என் சத்தத்தை கேட்க வேண்டும். நான் உன் இருதயத்தில் நான் வாசம் செய்யும் போது எந்த தீங்கு உன்னை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அதுதான் உன்னை வரிந்து கேட்கிறேன். உன் இருதயத்தை தவிர உன்னிடம் எதை நான் கேட்கிறேன்? நான் உனக்காக மரித்தேன் அல்லவா? எதற்காக நான் இரத்தத்தை சிந்தினேன் அல்லவா? எதற்காக
உன்னை மீட்டு எடுத்தேன். என் மறுபடியும் இந்த பாவத்துக்குள்ளாக போகக்கூடாது என்பதற்காக, இந்த பாதாளம் என்னும் கொடிய இடத்துக்கு நீ போகக்கூடாது என்பதற்காக. மகனே மகளே, இவைகள் எல்லாவற்றையும் நீ பின்பற்றுவாயாக. உன் அன்போடு நான் உன்னோடு பேசுகிறேன். ஜனமே, உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கொண்டு தேவனுடைய ஜீவ மார்க்கத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடு. அவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு. சபை கூடி வருதலை அநேகர் விட்டு விட்டு தேவனுடைய வழியை விட்டு ஜீவ மார்க்கத்தை விட்டு விலகி போகிறவுடைய குடும்பம் சமாதானம் இல்லை. ஆகவே நீயும் உன் குடும்பமும் என் ஜீவ மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், நல்ல ஒழுக்கத்தில் நடக்க வேண்டும். இதைத்தான் நான் விரும்புகிறேன். வேற எதையும் ஒன்றுடைய நான் கேட்பதில்லை. ஆகவே நான் ஊழியர் மூலமாக உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். விசுவாசி மூலமாக தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் மூலமாக நான் கடிந்து கொள்றேன். அது கசப்பாக உனக்கு தெரியுது. ஆரம்பத்தில் கசப்பாக இருந்தாலும் முடிவு சந்தோஷமாக இருக்கும். மகனே, நீ தொடர்ந்து வந்து என்ன செய்யணும்? சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது. அது எங்க வாசிக்கிறோம்? யாத்திராகமம் 20வது அதிகாரம். பழைய ஏற்பாடுக்கு வருவோம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 8லிருந்து 11வது வசனத்து வரை நான் வாசிக்கிறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. பரிசுத்தமாக ஆசரிக்க நீ நினைப்பாயாக. இது பரிசுத்த நாள். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து. நீ 6 நாள் வேலை செய்யறே போதாதான்? 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. உன் கிரியைகளை பூரா நடப்பி 6 நாளுக்குள்ள நீ செய்ய. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். இது யாருடைய நாள்? தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். ஓய்வு நாள்ல வேலை செஞ்சாலும் கல்லெறிஞ்சு கொல்லணும் பழைய ஏற்பாட்டுல. இப்ப கிருபையின் காலத்துல நாம் இருக்கிறோம். அதனாலதான் அவர் முகதாட்சினை பார்க்க மாட்டார் ஆண்டவர். பாருங்க, மடிந்து போயிருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்க கட்டளையை மீறினதுனால. ஆனா நம்மளை நேசிக்கிறார். கிருபையின் காலம். அவர் இறக்கம் நம்மளை தாங்கி நடத்துது. மன்னிக்கிறார் ஆண்டவர். ஊழியர் மூலமாக பேசுகிறார். இந்த வார்த்தையை பின்னாக எரிந்து போடாதபடி நீ இது கடைபிடிக்கத்தான் வேண்டும். இந்த வார்த்தை யாரு? தேவன் சொல்றாரு, மனுஷருடைய வார்த்தை அல்ல. அது கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயாகிலும் உன் குமாரனானாலும். உனக்குன்னு ஒரு சட்டம் தனி இல்ல. நீயாகிலும் போகக்கூடாது. உன் குமாரனானாலும். உன் குமாரனாலும் வேலைக்கு போகக்கூடாது. உன் குமாரத்தி ஆனாலும், உன் வேலைக்காரனானாலும், உன் வேலைக்காரியானாலும், உன் மிருக ஜீவனானாலும், உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். மூச்சு விட்டுறக்கூடாது. சின்ன வேலைன்னு செஞ்சிடக்கூடாது. எந்த யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றா? கர்த்தர் சொல்றார். பாருங்க, அதனால நீ என்ன செய்யணும்? ஓய்வு நாள் ஒவ்வொன்றும். இங்க நம்ம பகல்னா அங்க இரவா இருக்கும். இப்ப காலங்கள் மாறும். 7 நாள்ல ஞாயிற்றுக்கிழமை அங்க இருக்கு. இன்னொரு இடத்துல நான் திங்கக்கிழமை நடத்துவாங்களாம், இன்னொரு சனிக்கிழமை. அப்ப எது சனிக்கிழமை நமக்கு முக்கியம் இல்லை. எல்லா கிழமுமே என்னது? ஆண்டோடைய நாள். அந்தந்த நாடுகளுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணங்களை அவங்க திங்கக்கிழமை ஓய்வு நாள். 6 நாள் வேலை செய்து திங்கக்கிழமை ஓய்வு நாள் ஆசரிக்கிறாங்க. பரிசுத்தமா அதான் முக்கியம். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்ட் லீவு. அதனால இது ஞாயிற்றுக்கிழமை நியமிச்சிருக்காங்க. ஆண்டவருடைய ஒவ்வொரு சட்டமும் தேவன அனுமதி இல்லாம அந்த நாடுகளை நடக்காது. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞாயிற்றுக்கிழமை நீ ஜெபிக்க வேணும், ஓய்வு நாளுக்கு வர வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனத்துல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம்? உங்க சரீரத்துக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் தருவார். வேலை செய்யறதுக்கு பெலனை எடுத்துட்டு அவனால செய்ய முடியுமா? செய்ய முடியாது. பெலனை தருகிற தேவன், ஜீவ மார்க்கத்தை நமக்கு சொன்ன ஜீவனுள்ள தேவன், அவர் தான் நமக்கு 6 நாள் வேலை செய்வதற்கு பெலனையும் நல்ல ஒரு பாதுகாப்பையும் தருகிற தேவனை 6 நாள் வேலை செய்து ஒரு நாள் தேவனுக்கு ஒதுக்க ஒன்னால முடியல. அனுதினமும் தேவனை நாம் துதிக்க வேண்டும். அவர்தான் நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயாம். 7வது இந்த காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நாம் முடிப்போம். ஒவ்வொருவரும் மனதுல வச்சுக்கணும். வழி அருகே விதைக்கப்பட்ட விதையாக இருக்கக்கூடாது. வழி அருகே விதைக்கப்பட்ட நிலமாக இருக்கக்கூடாது. பாருங்க, நம்ம வசனத்தை பிசாசை எடுத்துக்கொள்ள நம்ம இடம் கொடுக்க கூடாது. நம்ம இதயமாக இந்த பலகையை எழுதி கொள்ள வேண்டும். முதலாவது என்ன பார்த்தோம்? ஜீவ மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். 2வது உண்மை உத்தமமாக இருக்கணும்.
நம்பிக்கை, அன்புள்ளவர்களாய், நற்கிரியை, சபை கூடி வர்றதுல விட்டு விடக்கூடாது. இப்ப பாருங்க, ஆறாவது என்ன, ஏழாவது என்ன, நான் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். ஒருவருக்கு புத்தி சொல்லும் போது அவங்க தூக்கி போட்டுருவாங்க, முதல் பிள்ளைய பாரு போய் அங்க பாருன்னு அப்படி சொல்லவே கூடாது. ஒருத்தர் புத்தி சொல்ல வராங்கன்னா ஆண்டவர் அனுமதிச்சு வருவாங்க. இவங்க புத்தி சொல்லும் போது பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்ய, யார் மூலமாவது, ஏன்னா தாய் தகப்பு பிள்ளைகளை விட்டுட்டாங்க. தாய் தகப்பு பிள்ளைய சொன்னா ஆமா நீயாவது போன்னு பின்னாடி தூக்கி போட்டுருவாங்க எதை, இந்த வார்த்தைய. அப்ப புத்திமதி நீங்க மற்றவர்களுக்கு சொல்லும் போது உங்க பிள்ளையை நோக்கி பார்ப்பார். மற்றவங்க நம்ம பிள்ளைகளுக்கு புத்திமதி சொன்னாதான் அது கேட்கும். ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் வச்சிருப்பார். இப்படியே விட்டுட்டோம். அதுக்கு என்ன வழி, ரட்சித்து ஜீவ மார்க்கத்தை பின்பற்றுகிற மகனாக, நல்ல ஒழுக்கமுள்ள மகனாக உருவாக்க வேணும்னு அவர் திட்டம். எப்படி செய்வாரோ அப்படி செய்ய. அதுக்கு என்ன செய்யணும், நம்ம ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுவர்களாக இருக்க வேணும். எபேரியர் 10வது அதிகாரம் 25வது வசனத்துல ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் என்று அந்த வசனத்துல கடைசியில நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி காலத்தில் நாம் புத்திமதிகளை நாம் கேட்டு நடக்க வேண்டும். நீதிமொழிகள் 4வது அதிகாரம், நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 7வது வசனம் பார்க்கிறோம். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதித்து எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். புத்தி இல்லாத வாழ்க்கை இருக்கக்கூடாது. புத்தியில ஸ்திரியோ தன் வீட்டை கெட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கையினால அதை இடித்து போடுகிறாள். பாருங்க, குடும்பத்துல அப்படியே கட்டி வச்சிருப்பாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதம், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் இருதயத்தில் நிரம்பி இருக்கும். ஜெப ஆவி, வேத வசனங்களை கேட்க ஒரு சில வரங்களோடு இருப்பாங்க. பாருங்க, புத்தியில ஸ்திரியோ அதை விட்டு விடாம பிடிச்சுக்கிடுவாங்க. புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் தாளந்தை இழக்கிறவர்களாய் இருக்கிறார். புத்தி இல்லாதவ தான் தன் கையினால் இடித்து போடுகிறாள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 1வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். நீ எதை சம்பாதிச்சாலும் என்ன செய்யணும், புத்தியை சம்பாதித்துக்கொள். நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 1வது வசனம். என் மகனே என் ஞானத்தை கவனித்து, என் ஞானத்தை நீ கவனித்து, என் ஞானத்தை நீ கவனிக்கத்தான் வேண்டும். என் புத்திக்கு உன் செவியை சாய் என்று வாசிக்கிறோம். புத்தி நமக்கு மிகவும் அவசியம். புத்தி இல்லாம நீ ஜீவிச்சிட்டியாடா, நீ புத்தி இல்லாம வாழ்ந்துட்டியாடா, இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? பாருங்க, அநேகர் சொல்லுவதை பார்த்திருக்கிறோம். நீ என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என் ஜனமே, புத்தியுள்ள ஸ்திரீகளா நீ காணப்படு. பாருங்க, அப்பொழுது நீ விவேகத்தை, அந்த தொடர்ந்து வாசி. அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும். அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பும், இருபுறமும் கற்குள்ள செய்யக்கூடாது. ஒருபோதும் இப்படி செய்யக்கூடாது. அங்க மதுரையில ஒரு இடத்த கூலிங் கிளாஸ் போட்டு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி 17 வயசு தான் இருக்கு. அப்படி எனக்கு 17 வயசு தான். கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு நல்ல ஒரு நிறம் சிகப்பா நல்ல ஒரு கார்ல இறங்கி அப்படியே கண்ணடிச்சு கூப்பிடுது என்னைய. இங்க இருந்து என்னடா அப்படி ஏற்கனவே 2-3 இடத்துல சொல்லியிருக்கிறேன். பாருங்க, நல்லா சாயத்தை போட்டு கண்மை போட்டு வசனத்துல போட்டிருக்கு, ஏமாந்து போயிடாத, ஏசி நோயை வர வச்சுக்கிறாதே. இதுவரைக்கும் ஆண்டவருடைய கிருபையில ஒரு மனைவிய தவிர வேற எதையும் நான் யோசிச்சது இல்லை, எங்கேயும் நான் போனதும் அல்ல. பாருங்க, அப்படிப்பட்ட உத்தம இருதயம் உனக்கு வேண்டும். அப்படி அதுக்கு முன்பாக அப்படி ஒரு சிலர் இருந்துட்டான். ஆண்டவரே, நான் என்றைக்கு எனக்கு கல்யாணம் ஆனதோ அன்னிலிருந்து நான் என் கணவனுக்கு உத்தமமா இருப்பேன், என் மனைவிக்கு உத்தமமா இருப்பேன் சொல்லணும். பாருங்க, இங்க சொல்ல பிச்சு விடுவேன், பிச்சு உனைய சொல்லிட்டு இங்க இருந்து செய்யலையே காமிச்சு ரோட்டுக்கு அங்கிட்டு இருக்கு, அங்கிட்டு பிச்சு விடுவேன் பிச்சு. அதுக்கு எனக்குன்னு ஒரு மனைவி ஆண்டவர் நியமிச்சிருக்காரு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி. பாருங்க, அப்படி எனக்கு ஒரு மனைவிக்கு காத்து இருக்கு. அதுக்கு நான் துரோகம் பண்ணேன் இல்ல. ஆனா எப்படின்னா இந்த ஜீவ மார்க்கத்தை பின்பற்றினதுனால, இந்த வசனம் எனக்குள்ள இருந்தபடினாலதான் பிச்சு விடுவேன் பிச்சு. அமைதியா இருந்தோம், அது இன்னும் சத்தம் போடவும் அப்படியே உள்ள போயிருச்சு. வெள்ளைக்கார பிள்ளை மாதிரி இருந்துச்சு பார்க்கும்போது. அதுதான் நினைச்சேன் நான். பாருங்க, அப்படிதான் பிசாசு எந்த நேரத்தை கண்ணிய வைப்பான், நம்ம கெடுக்கிறதுக்கு கண்ணிய வைப்பான். நீ தடமே ஒருபோதும் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துட்டா, இதோ எனக்கு ஒரு கணவன் வீட்டுல இருக்காரு, அங்க ஒரு உயிர் எனக்காக காத்திருக்கு, ஒரு உயிர் மனைவி என்னையே நம்பி வீட்டுல இருக்கு, நான் ஒருபோதும் நாம் உத்தமமா இருப்பேன், துரோகம் பண்ண மாட்டேன்.
பாருங்க, அப்படிப்பட்ட அந்த மனநிலை உனக்கு வரணும்னா நீ என்ன செய்யணும்? ஜீவ மார்க்கத்தை நீ பின்பற்ற வேண்டும். எதை எதை கடைபிடிக்கணும், எதை எதை கடைபிடிக்க கூடாது என்று நீ அதை படிக்க வேண்டும். சத்தியத்தையும் அறிவீர். அதான் வசனம் இருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சத்தியத்தையும் சொல்லல, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்ப வேத புஸ்தகத்தில் உள்ள எல்லாமே நீ அறிய வேண்டும். இந்த சத்தியமே உன்னை நல்ல வழியிலே வழி நடத்தும். ஒரு மனிதனோ ஒரு ஊழியக்காரனோ நம்ம வழி நடத்த முடியாது. இந்த வசனம் தான் நம்மளை விடுவிக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என் ஜனமே. தொடர்ந்து நான் வாசிக்கும் போது என்ன பாருங்க, அவ பாதாளத்துக்கு போகிற ஒருதான் அப்படிதான் பாக்குறோம். அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையுமாய் இருக்கும். அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும். பாதாளத்துக்கு கொண்டு போயிரும். நம்பி போயிராத. அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். எப்படி? எந்த மார்க்கத்தை? நீ ஜீவ மார்க்கத்தை வாசி. ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு. சிந்தித்து நீ கொள்ளல. இந்த ஜீவ மார்க்கம் உன் சிந்தையிலேயே வரல. ஆனபடினால கொள்ளாதபடிக்கு அவருடைய நடைகள் எப்படி மாறி மாறி விகாரப்படும். மாறி அவைகளை அறிய முடியாது. ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள். இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கப்பா. இனிமேலாவது இந்த நிமிஷத்திலிருந்து என் ஜீவ மார்க்கத்தை நீ பின்பற்று. என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதீர்கள். அப்பா, என் வாயின் வசனங்களை விட்டு ஒருபோது நீ நீங்கி போயிராதீங்க. உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து. அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. வீட்டு கிட்டி சேர்ந்துராத. அந்த வழியா போகாத. திசையவே நீ பார்க்காத. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரக்கும் கொடுத்து விடுவாய். பாத்தீங்களா? ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணுமா? அங்க போயிடாதீங்க. அநேக ஊழியர்கள் பாருங்க, ஆண்டவர் அழைத்த அழைப்பை அவங்க விட்டதுனால, எதுக்காக அழைத்தாருன்னு தெரியாம ஏனதோன்னு பார்த்ததுனால, அநேகர் சரியா அழைப்புல நடந்து ஒரு சில சோதனை வரும்போது பின்வாங்கி அநேக இந்த இப்படிப்பட்ட பாருங்க வழியில அநேகர் போய் விழுந்திருக்காங்க. விபச்சாரத்தின் ஆவியில ஊழியர்களும் விசுவாசிகள் அநேகர் விழத்தள்ளி இருக்கு பிசாசு. ஆகவே இந்த ஜீவ மார்க்கத்தை நீ மறந்து போயிடக்கூடாது. எந்த தீங்கு வந்தா அந்த ஜீவ மார்க்கம் உனக்கு முன்பாக உன் நினைவில் வந்தா நீ தீங்குல ஆபத்துல விழமாட்டாய். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். வசனங்களை விட்டு விலகி போயிடாதீங்கப்பா, சேர்ந்துராத, அந்த இடத்துக்கே போகாத சொல்றத பார்க்கிறோம். அந்நியருக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடுத்து விட்டுவ. உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். பிள்ளை வீட்டுல பசி பட்டினியாக இருக்கு, பசியோடு இருக்கு. பாருங்க, வந்தா நீ போய் விபச்சாரத்துல நீ ஈடுபடுற. அங்க நீ ஒரு ஆண் அதுக்கு அடிமையா இருந்தானா ஒரு காசு தீர்வு வரைக்கும் கொடுத்துருவாங்க. ஆனா அது செய்யக்கூடாதுன்னு இருக்கும். ஆனா விடுதலை இல்லாம மதுரையில ஒரு சகோதரன் தெரியும் பாருங்க, வந்து இருந்த பணமெல்லாம் போயிருச்சு. ரொம்ப கஷ்டம். மனைவி திறமை உள்ளது. அது டீ கடையை வச்சு வேலை பார்த்து சம்பாரிச்சு வைக்க பூரா இந்த வசனம் என்ன இருக்குன்னா, அந்நியருக்கு உன் செல்வத்தை கொடுத்து விடுவாய். நீ உழைச்சி வேர்வை சிந்தி எதுக்காக வேலை செய்யற? நீ அதுல அடிமையாயிருக்கிறாய். ஜீவ மார்க்கத்தை அறியாதபடி அநேகர் போவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை எந்த வார்த்தை எங்கும் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் இந்த ஜீவ மார்க்கத்தை நீ பின்பற்ற வேண்டும் என் ஜனமே. சர்வலோகத்திற்கும் நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். அந்த மார்க்கத்தை பின்பற்றணும். அநேகர் பாருங்க சொந்தமா சம்பாதிச்சு கொடூருக்கு அந்த விபச்சாரத்தை அவ பாருங்க வந்து தவறாக பயன்படுத்தி அவ கோடீஸ்வரன் ஆகிருவா. உனக்குன்னு பிள்ளைங்க இருக்கு, உனக்குன்னு ஒரு மனைவி இருக்கு, உனக்குன்னு ஒரு கணவன் இருக்கிறான், உனக்குன்னு ஒரு பிள்ளைங்க இருக்கு. உண்மையாக நீ இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ உழைக்கிற அந்த சம்பாத்தியம் ஒருவருக்கும் மற்றவர்களுக்கு போகக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நற்கிரியை செய்ய வேணும். அது மூலமாக அதுக்கு அடிமையா இருக்கக்கூடாதான். அந்த பாருங்க, அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவாங்க, உன் பிள்ளை பட்டினியா இருக்கும்.
உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில் சேரும். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ கொடுத்துருவ. காசுல போற ஒரு காசு தீர்ற வரைக்கும் கொடுத்துட்டு கடை கெட்டின பண்டாட்டி எப்ப நினைவுக்கு வரும்? ஐயோ அங்க ஒருத்தி நம்ம இருக்கிறாப்பா, அவ போறான் ரத்தம் சரீரத்தில் இல்லைன்னா அவளைதான் தவங்கி போயிடும். அடங்கி போயிருவேன். அடங்கி போகும்போது தான் உனக்கு நினைவு மனைவி மேல வருது. நமக்கு ஒரு ஜீவன் இருக்கு, அவ துரத்திடுவாள. பணம் இல்லைன்னா மதிப்பு இல்லை, பணம் இல்லையா ஓடு சொல்லிட்டு விரட்டி விட்டுருவாங்க. அப்பதான் யாரு நினைவுக்கு வருது? பிள்ளைகள், மனைவி நினைவுக்கு வருது. ஐயோ எத்தனை வருஷம் பிள்ளைகளுக்கு. அப்படி இருந்தும் பாருங்க, உத்தமமாய் நடக்கிற புத்தியில ஸ்திரீகள், சரி இதுவரைக்கும் கெட்டு போயிட்ட, இனிமேலாவது என்ன செய்ய, மனம் திரும்பு. இனிமேலாவது சாக போற காலத்துல கர்த்தருக்கு உத்தமமா இரு, மனைவிக்கு பிள்ளைகளுக்கு உத்தமமா இரு. அநேக குடும்பங்கள் அப்படி சொல்லி இருக்கிறாங்க, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் பாருங்க. அப்ப அந்த நேரத்துல என்ன வரும்? ரத்தம் குறையும் போது, உன் சரீரம் உருவழியும் போதுதான் நீ துர்க்கித்து என்ன செய்ய, ஐயோ நான் போதகத்தை நான் வெறுத்தேனே. கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம். கடிந்து கொள்ளுதலுக்கான கோபம் வந்துச்சு. நீ ஆலயத்துக்கு வா, இந்த ஜீவ மார்க்கத்தை கற்று, எதுக்காக நம்ம சொல்றோம்? உனக்கு கோபம் தான் வந்துச்சு. ஜீவ மார்க்கம் இருதயத்துக்குள்ள போக உனக்கு இஷ்டம் இல்ல. என் போதகரின் சொல்லி நான் கேளாமலும், என் போதகர் சொல்ல நான் கேட்கலையாப்பா, எனக்கு நீ சொல்லி நான் கேட்கிறதா? நான் போதகர் சொல்ல நான் கேட்கல. எப்ப அந்த சரீரம் குறையும் போது, சரீரத்து ரத்தம் குறையும் போதுதான் புலம்புகிறான். எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போடேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானே. என் மேன்மையை நான் இழந்தனே. ஒரு ஊழியக்காரன் ஒரு ஸ்தானத்தில் இருக்கணும். ஒரு குருவி கூட்ட விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் அப்படி இருக்கிறான். நம்முடைய ஸ்தானம் என்ன? ஜீவ மார்க்கத்தை பின்பற்றுகிற ஊழியக்காரனாய், ஜீவ மார்க்கத்தை பின்பற்றுகிற விசுவாசிகளாக நாம் இருக்கும் போதுதான் நாம் மேன்மைப்படுத்துவார். இவன் பாருங்க, போகாத இடத்துக்கெல்லாம் போய் ஐயோ நான் கேவலப்பட்டு போயிட்டேன், இந்த போன மரியாதை எனக்கு வருமா, எல்லாத்துக்குள்ளும் நான் அசிங்கப்பட்டுட்டேன்ப்பா. எப்ப இந்த ரத்தம் குறையும் போது என்று முறையிடுவாய். வாசி. உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. நேரம் உள்ள சீக்கிரம் வாசி. உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக. அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாயிராமல் உனக்கு உரியவைகளாய் இருப்பதாக. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் நிலவயதின் மனைவியோட மகிழ்ந்திரு. அவளை நேசிக்கப்படத்தக்க பெண்மாடும் அழகான வரையாடும் போல் நேசி. உனக்காக ஒரு மனைவி இருக்குல்ல சொல்லிட்டு ஒரு இடத்துல அப்படிதான் உண்மையில நடந்த சம்பவம். இந்த சகோதரி சொல்லுது, மறுபடியும் ஓடி ஓடி போயிடுறானே. அது மதுரையில தான் ஓடி ஓடி 2 பிள்ளைங்க இருக்கு. ஓடி நல்லா இடுப்பு சலிஞ்சா எப்படி இருக்கும்? குறைக்கணும், சாப்பாடை குறைக்கணும் பாருங்க. பெரும்பாலும் வெளியூருக்கோ எங்கேயோ பெரும்பாலும் நீங்க அனுப்பாதீங்க பிள்ளைகள் ஆயிடுச்சுன்னா. அவருங்க தங்கி வேலை பார்த்தேன். அந்த சகோதரன் வரும்போதெல்லாம் அசிங்கமான அந்த பிள்ளையவே கூப்பிட்டு வீட்டுக்கு வர சாப்பாடு போட்டு பொண்டாட்டி அடின்னு அடிச்சு பாருங்க, அப்படிதான் இருந்தான். இப்ப மனம் திரும்பிட்டான். ஆனா முழுமையா ரசிக்கப்படல. இப்ப தப்புன்னு ரத்தம் குறையும் போது தெரியுது. ஏன்னா இடுப்பு சலிஞ்சா உனக்கு அதுக்கு கோபத்தை என்கிட்ட கொட்டுது. இந்த ஆத்திரத்தை இப்படிலாம் இருக்கே, நீ எங்களுக்காக ஜோமடிக்குங்க சொல்லிட்டு சகோதரி சொல்லுது பாருங்க. அப்படி சொல்லுது, திண்டா கொழுப்பு வச்சா அப்படி செய்யத்தான் சொல்லும். அதை குறைக்கணும். அந்த சகோதரி அவ்வளவு வேதனைப்பட்டிருக்கு இந்த சகோதரி பாருங்க. அப்ப இந்த வசனத்திலையும் கூட அப்படிதான் நாம் பார்க்கிறோம். வாசி தொடர்ந்து. அவளை நேசிக்கப்படத்தக்க பெண்மானும். அப்ப அவதான் சொன்னா, மனைவி எனக்கு என்ன குறை நீங்க சொல்லுங்க சொல்லிச்சு. என்ன அழகுல குறையா, என்ன குறை பாருங்க. அதானே எத்தனோ பவுன் கொடுத்துதான் இருக்கு. ஆனா இந்த பாவம் சிறைப்படுத்தி வைத்துக் கொள்ளுது. நேற்று கூட அதை நம்ம பார்த்தோம். சிறைப்பிடித்து கொள்ளுது அந்த பாவம். அப்ப புலம்புது பாருங்க இந்த இடத்துல. அதை நாம் பார்க்கிறோம். மறுபடியும் அதே வசனம் வாசி. அவளை நேசிக்கப்படத்தக்க நேசி. உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவியே நேசி. ஆண்டவரே சொல்றாரு, உனக்கு ஒரு மனைவி இருக்கு, அது நேசிப்பா, அன்பு கூறு. ஏன் இப்படி இருக்கிற சொல்லிட்டு அவளை தெளிவா சொல்றாரு. அவளை நேசிக்கப்படத்தக்க பெண்மானும். பெண்மானா அழகான வரையாடும் போல் இருப்பாளாக. அவளுடைய ஸ்தலங்களை அப்படி இருக்கணும். மனைவியானவள் கெட்டுன புருஷனுக்கு அந்தந்த நேரத்துல அன்பு கொடுக்கணும், நேசிக்கணும். அதுக்கு தடுதலையா யாராவது கிளவிக இருந்தா தடுதலையா இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பு செலுத்தாதபடி. ஒரு இடத்துல அப்படிதான் புதுசா கல்யாணம் பண்ணா 3-4 வருஷம் ஆச்சு குழந்தை பிறக்க.
பெருசுக கூட வந்து படுத்துக்கிறங்களாம். வந்துட்டு தனியா ஒரு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துருக்காரு. ஜீவ மார்க்கத்தை நாம் பார்த்தோம். அறிவில்லாத கிளடுக அப்படிதான் இருக்குங்க. அதனால வசனம் கூட இருக்கு, கட்டுக்கதைகள் சொல்லுவது கிளவிகளுக்கு நீங்க என்ன செய்யணும், விலகி இருங்க. அப்படிதான் வந்து இருக்கு. அந்த வயசான ஒரு சிலர் புத்தி உள்ளவங்களா இருக்காங்க, ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, அப்படியே வந்து இருந்து குடும்பம் அப்படியே போகுது. அவங்க ஆத்திரத்தை என்கிட்ட சொல்லி அழுகுறாங்க, ஐயோ அப்படி இருக்கே, அன்பு செலுத்த விட மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஞானம் இல்ல. ஏன்னா ஜீவ மார்க்கத்தை நீ அறியல, அறிஞ்சா வந்து நீ தெரிந்து கொள்வாய். அந்த வசனத்தை வாசி, தொடர்ந்து இப்ப வாசித்தது. அவளுடைய ஸ்தனங்களை எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக, அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. கெட்டின மனைவியை தான் பார்த்தினா மயங்கிக்கிட்டே கிடக்கணும். வெளியில மயங்கிறாத. மயங்கின என்ன செய்வாரு, வந்து காலை வெட்டி போடுவார். அதுதான் உண்மை. சொல்லி பார்ப்பார், அப்படி இல்லைன்னா நடக்க முடியாம ஆண்டவர் போட்டுருவார். பாருங்க, அப்ப நல்லவனுக்கு ஒரு சொல்லு, கேட்காதவனுக்கு ஏதோ சொல்லுவாங்க. அது அந்த வசனம் கூட இருக்கு ஒரு இடத்துல. அப்ப அநேக அடிகள் அடிக்கப்படும் சொல்லி. அப்ப பாருங்க இந்த இடத்துல அதான் பாக்குறோம். வாசி. என் மகனை, நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திருந்து அந்நிய ஸ்திரியின் மார்பை தழுவ வேண்டியதென்ன? ஏன் அந்நிய ஸ்திரியை நீ பாக்குற? உனக்கு தான் மனைவி கொடுத்துருக்கேன், ஏன் இப்படி இருக்க மகனே, ஏன் இப்படி வேதனைப்படுத்துற? மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. மனுஷனுடைய வழிகள் நீ ஏமாற்ற முடியாது. நீ மனுஷர, நீ உன் மனைவியும் உன் கணவனையும் நீ மண்ணை தூவிடலாம், ஆனா நான் உன்னை காண்கிற தேவன், என்னை நீ ஏமாற்ற முடியாது. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். எதனால? பாவம் ஒரு கயிறு. நீ பாவம் வந்து ஒரு எந்த பாவத்துக்கு நீ அடிமையா இருக்கிறாயோ இந்த பாவம் கட்டி வச்சிருவனைய, நீ ஏன் நினைச்சாலும் வெளியே வர முடியாது. இந்த வசனத்துல என்ன பாக்குறோம்? பாவ கயிறுகள். அது மறுபடியும் வாசி. தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். பாவ கயிறுனால் எந்த பாவத்துல அடிமையா இருக்கியோ அந்த பாவம் உன்னை கட்டி வச்சிரும். அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிக்கேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான். மிகுதியானால் மயங்கி போவான். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளாகிய வாசியத வாசிங்க, எடுத்தவங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். நமக்கு எதிராளி யாரு? பிசாசு. எப்படி அவன் எதிராளி ஆகிறான்? தேவனுடைய கட்டளையிலே கை கொள்ளும் போது, இயேசுவை பின்பற்றும் போதுதான் நமக்கு எதிரி பிசாசு. அவன் வந்து எப்படி இருக்கிறானா, பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம், எந்த குடும்பத்துல சமாதான கேடு உண்டாக்கலாம் என்று அவன் என்ன செய்யறான்? வகை தேடி சுற்றி திரிகிறான். ஒரு இடத்துல இருக்க மாட்டான். அதனால நாம் விசுவாசம் பாருங்க, விசுவாசத்தில் நாம் உறுதியா இருந்து பிசாசுக்கு, அவனுக்குனா யாரு? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று பார்க்கிறோம். போதும், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நாம் ஜீவ மார்க்கத்தில் நடக்க வேண்டும். இதை மட்டும் நான் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 6வது வசனம். ஸ்திரியானவள் முக்காடு போடணுமா பாருங்க, தலைமயிரையும் கத்திரித்து போட கடவன் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். தலைமயிர் கத்திரித்து போடுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெக்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவுள். அநேகர் வெக்கப்பட்டுக்கிட்டு முக்காடு போட மாட்டாங்க, இருக்கக்கூடாது. இதான் மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 14வது வசனம். இன்னைக்கு ஏன் ரேட் ஆகுதுன்னா, நீங்க ஜீவ மார்க்கத்தை பின்பற்றணும். இப்படி ஒரு மனிதன் இருக்கணும்னு நீங்க கற்றுக்கொள்ளணும். கேட்டுட்டு இந்த காதுல விட்டுறக்கூடாது. ஜெபம் முடிஞ்சிட்டு கேட்பேன், என்ன ஜீவ மார்க்கம் சொல்லுங்கன்னு. ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் அது முக்காடிட்டு கொள்ளணும். 2வது இதுல 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 14வது வசனத்துல, புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறதென்றும், ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாய் இருக்கிறதென்றும். ஆண்கள் என்ன செய்யக்கூடாதா? மூடி நிறைய வளர்க்க கூடாது.
அதை கத்தரிச்சு கடவினம் பாருங்க. அதே மனைவி வந்து முடி எந்த அளவுக்கு வளருதோ நீங்க எதை போடுறீங்கன்னு தெரியாது. முடி வளர்ந்தா சரிதான். எந்த அளவுக்கு முடி வளருதோ உங்களுக்கு மகிமை. அது முக்காடாக கொண்ட போடணும், பிடிச்சு கட்டி என்ன செய்யணும், வந்து முக்காடு போட்டுருணும். அது வந்து மகிமை உங்களுக்கு, அதுதான் வந்து கொடுத்துருக்கு. அதை வந்து ஒரு சில இடங்கள்ல அப்படி செய்வாங்க பாருங்க. முக்காடு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிங்க. மகிமையாய் இருக்கிறது. போதும். ஏசாயா 3வது அதிகாரம் 16வது வசனத்துல பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமார்த்திகள் அகந்தையாய் இருந்து கழுத்தை நெரித்து. இந்த வசனமா ரட்சிக்கப்பட்டவங்க இப்படி செய்யறாங்க, அத தேவன் கவலைப்படுறார். ஏசாயா 3வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பரையும் அதன் பிரபுக்களையும் நியாயம் விசாரிப்பார். 16வது வசனமா 3:16. பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமார்த்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மரட்டி பார்த்து பாத்துங்க என்ன ஆகுதுன்னு தெரியல. அது ஒய்யாரமா நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். நீங்க காலில் கொலுசு போடக்கூடாதுன்னு தேவனுடைய சத்தியம் சொல்லுது. இப்ப கேட்டீங்களா? மறுபடியும் அந்த வசனத்தை மட்டும் வாசி. ஓரமாய் நடந்து தங்கள் கால்களில் ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு காலில் சிலம்புனா கொலுசு, அது ஒலிக்க திரிகிறார்கள். ரட்சிக்கப்பட்டவங்க இதோ சீயோன் குமார்த்தியை நாம் அவரை ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லாம் சீயோன் குமார்த்தியாக இருக்கிறோம். நீ ஏன் துக்கப்படுத்துற? என் நாமத்தை ஏன் கேவலப்படுத்துற? என் நாமம் ஒன்னால தூசிக்கப்படுகிறது. நீ இதை ஒருபோதும் செய்யக்கூடாது. கொலுசு ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகள் முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவங்க ஒருபோதும் அதை போடக்கூடாது. 17வது வசனம். ஆதலால் ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் உச்சந்தலையை மொட்டையாக்குவார். நீ கீழ்ப்படியலனா, அந்த ஜீவ மார்க்கத்தை பின்பற்றலனா, கொலுசு போட்டு சத்தியத்தை அறிந்து துணிகரமா செய்வாயானால் உன்னை மொட்டையாக்குவார். கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார், மானத்தை குலைச்சு போட்டுருவார். லேவியராகமம் 21வது அதிகாரம் 5வது வசனத்துல அவர்கள் தங்கள் தலையை மொட்டை அடிக்காமலும், இது என்னது, தங்கள் தாடியின் ஓரங்களை சிரைத்து போடாமலும் தங்கள் தேகத்தை கீறி கொள்ளாமலும் இருப்பார்களாக. அது யாரு? நம்ம ஆண்கள் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாதான், ஒரு சீராக ஸ்கூல்ல கூட வெட்ட சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி முடியும் வளர்க்கக்கூடாது அதிகமா. இந்த இடத்துல அதான் வாசிக்கிறோம், எடுத்துட்டீங்களா? இந்த இடத்துல அதான் பார்க்குறோம். சிரைத்து போடாமலும் தங்கள் கீறி கொள்ளாமலும் இருப்பார்களாக. தாடியின் ஓரங்களை சிரைத்து போட, ஒன்று தாடி வைக்கணும், இல்லைன்னா என்ன செய்யணும், தாடியை எடுத்துடணும். அதில் பல விதமாக உதடுக்கு கீழே முடிய ஒதுக்க ஒருபோது நீ செய்யாத. இது என்னுடைய மார்க்கம் இல்லை, ஜீவ மார்க்கத்தில் சொல்லப்படலை. அதை ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனிதன் இப்படி இருக்கணும், இதை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. சீராக முடி வெட்டி தேவ பலிபிடத்தில் சரியான ஒரு முறையில் இருக்கணும் இருக்கு. எல்லாவற்றையும் தெரிந்த புத்தியாக நாம் காணப்பட வேண்டும். எசேக்கியேல் 44வது அதிகாரம் 20வது வசனத்துல அவர்கள் தங்கள் தலைகளை சிறையாமலும் தங்கள் மயிரை நீளமாய் வளர்க்காமலும் தங்கள் தலைமயிரை கத்தரிக்க கடவார்கள். இது ஆண்கள் சீராக இருக்கணும் தலை. நாம் இந்த கடைசி காலத்தில் கூட நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நல்ல புத்தியுள்ளவர்களாக வந்து காணப்பட வேண்டும். நல்ல புத்தியுள்ளவர்களை சேர்க்கும்படியாக இயேசு ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். மத்தேயு சுவிசேஷம் 25:2-13 வரை நான் வாசிக்கிறோம். புத்தியுள்ளவர்களை சேர்க்கத்தான் இயேசு வரப்போறார். நமக்கு புத்தி கர்த்தர் கொடுத்தார், ஆனால் அதை நாம் செயல்படுத்துவோமாக. வாசிக்கலாம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளில், இதுல 2வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள். 5 பேர் எப்படிப்பட்டவங்க? புத்தியுள்ளவர்கள். 5 பேர் புத்தி இல்லாதவர்களாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. கூறுவட்ட ஜனங்க, அறிவில்லாத ஜனங்க, புத்தி இல்லாத அவங்களும் ஆலயத்துக்கு வராங்க. புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாதவர்களும் ஆலய ஒரே சபைக்கு வராங்க. ஆனா இனிமே நடக்க போகுது, நடந்துகிட்டு இருக்கு. இனிமே இந்த கடைசி நாட்கள்ல நடக்க போகுது. பாருங்க, வந்து எண்ணெய் கொண்டு வர, எண்ணெய் எதை குறிக்குது?
அபிஷேகத்தை குறிக்குது. 4வது வசனம், புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனாங்க. புத்தி உள்ளவங்க பாத்திரத்துல, இதயமாகிற பாத்திரத்துல அக்கினி அபிஷேகத்தினால நிரம்பி இருந்தாங்க. தேவ சத்தத்தை கேட்டாங்க. இந்த எண்ணெய் பாத்திரத்தில் எண்ணெய் உடையவர்களாய் அபிஷேகம் உள்ளவர்களாக காணப்பட்டாங்க. மணவாளன் வர தாமதித்த போது இன்னும் ஆண்டவர் வரலையே, தாமதம் ஆகும்போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நித்திரை மயக்கமடைந்து இந்த 10 பேரும் தூங்கிட்டாங்க. 5 பேர்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லி இருக்கிறார். அது அநேக ஜனங்களை குறிக்குது. அநேக ஜனங்கள், புத்தி உள்ளவங்க புத்தி இல்லாதவங்களும் 2 பேரும் தூங்கிட்டாங்க. ராத்திரியில, நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், இதோ மணவாளன் வருகிறாரப்பா ஒரு சத்தம் கேக்குது. எப்ப? நடு ராத்திரியில. அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து, ஏன்னா எல்லாரும் தூங்குறது, எல்லாரும் தூங்குறாங்க, எந்திரிக்கிறது எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. அதனால் உண்மைதான். தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினாங்க. அபிஷேகத்தை அனல் போட்டுனாங்க. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, புத்தி இல்லாம வாழ்ந்துட்டாங்க. ஏதோ பேருக்கு வந்தாங்க ஆலயத்துக்கு, எதுவுமே கடைபிடிக்கிறது இல்ல, ஜீவ மார்க்கத்தை கடைபிடிக்கிறது இல்ல, ஏதோ பேருக்கு ஓய்வு நாள், பேரு கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க, ஏதோ வந்தாங்க. புத்தி இல்லாம வாழ்ந்துட்டு கடைசி மணவாளன் வருகிற நேரத்துல புத்தி உள்ளவர்களை நோக்கி, அப்பா எங்களை கைவிட்டு போயிடாதீங்கப்பா, ஒண்ணு மூலமா நம்ம பழகிட்டோம், நம்ம ஒரே ரத்த மாதிரி பழகிட்டோம், என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் போயிடாதீங்க, உங்க எண்ணெயில என்ன செய்யுங்க கொஞ்சம் கொடுங்கப்பா கெஞ்சுறாங்க. அசிங்கமா இல்ல? எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்று. அணைந்து போகிறதே, எங்களுக்கு பலன் இல்லையே. அபிஷேகம் பாருங்க, அனலும் இல்லாம குளிரும் வெதுவெதுப்பா இருக்கிறேன், நான் என்ன செய்வேன் தெரியலையே சொல்லிட்டு 9வது வசனம், புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக மறுமொழியாக, அப்படி அல்ல அப்படி அல்ல. எப்படி அல்ல? அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஹல்லேலூயா. உடனே மணவாளன் வந்து விட்டார். பாருங்க, ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. என் ஜனமே, இது ஊழியர்களா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், பிரமாணம் ஒண்ணுதான். நீ ஜீவ மார்க்கத்தை பின்பற்றி நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணுவாயானால், அப்படி சிந்தையா நீ இருப்பாயானால், நீ புத்தியுள்ள கூட்டத்துல நீ காணப்படுவாயானால், உன்னை அவர் வரும்போது கைவிட மாட்டார், உன்னை அவரிடம் சேர்த்து கொள்வார். 11வது வசனம், பின்பு மற்ற கன்னிகள் அவங்க போயிட்டாங்க. புத்தி உள்ளவங்க ஒரு கூட்ட ஜனங்களை சேர்த்து கொண்டா பரலோக வாசலுக்கு முன்பாக இவங்க என்ன செய்யறாங்க? மற்ற கைவிடப்பட்ட அந்த கன்னிகள், ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். எங்களுக்கு திறக்க வேண்டும். எது திறக்க வேண்டும்? பரலோகத்தின் வாசலை திறங்கப்பா. அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? நாம் தேவன் பேசினார். எத்தனோ தரம் ஊழியர் மூலமாக நான் பேசினேன். நீ புத்தி இல்லாத வாழ்க்கையை நீ செய்து கொண்டாய். இப்பொழுது ஆண்டவரே ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிட்டா உனக்கு இடம் இல்ல, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ முழுக்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், நீ அபிஷேகம் பெற்றிருக்கலாம், இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு பின்னாக எரிந்து கொண்டாய். கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை நீ பயன்படுத்தல, ஆகவே நீ யாருன்னு தெரியாது. நீ வசனத்தை சொல்லியிருக்கலாம், நீ அற்புதம் அடையாளம் செய்திருக்கலாம், என் சித்தத்தின்படி நீ செய்யல, ஆகவே நீ யாருன்னு தெரியாது, உனக்கு இடம் இல்ல, ஒரு நிமிஷம் அந்த இடத்துல இருக்காத. கீழே உள்ள வசனத்துல பார்க்கிறோம், எங்களுக்கு திறக்க வேண்டும். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 13வது வசனம், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருக்க வேண்டும். என் ஜனமே, நீ விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நாம் 7 காரியத்தை பற்றி நாம் பார்த்தோம். எல்லாரும் கண்களை மூடுவோமாக, முழங்கால்களை முடக்கி தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக.
நாம் ஜீவ மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். உண்மையுள்ள இருதயத்தோடு நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இடுவதில் அசைவில்லாமல் உறுதியாய் காணப்பட வேண்டும். நாம் அன்பை காட்ட வேண்டும், நற்கிரியை செய்ய வேண்டும். நாம் சபை கூடி வர்றதில் ஒருபோது விட்டுவிடக்கூடாது. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும் என்று இந்த வேளையில கர்த்தர் பேசினார். எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. தேவன் விடுவிக்கவே இந்த கால வேளையில் வந்திருக்கிறார். காலங்கள் போது, நாட்கள் போது, நேரம் போது. உன் ஜீவியம் எப்படி இருக்கிறது என் ஜனமே? கிறிஸ்துவுக்குள்ள நீ வளர்ந்திருக்கிறாயா? உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறது? வளர்ச்சி அடைந்து இருக்கிறதா? விசுவாசத்திலும் அன்பிலும் நீ வளர்ந்து இருக்கிறாயா? நீ தேவனை நோக்கி பார், என்னை நோக்கி கூப்பிடு, நானே உன்னை விடுவிக்கிற தேவன் என்று இந்த மத்தியான வேளையில கர்த்தர் நம்மோடு அவர் பேசுகிறார். அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. இயேசுவே எங்களுக்கு இறங்கும் அப்பா. இந்த ஜீவ மார்க்கத்தில் நடக்காது கேட்ட ஞானத்தையும் புத்தியும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் எனக்கு தாரோ. இந்த வேளையில் அவரை நோக்கி நீ கூப்பிடு, அவரை நோக்கி நீ கூப்பிடு. தேவனுடைய சத்திய மார்க்கத்திலே அவர் நமக்கு வைத்து போயிருக்கிறார், அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். தேவனுடைய மார்க்கத்தை பின்பற்றவே ஆண்டவர் நேசிக்கிறார். நல்ல ஒழுக்கமான வழியிலே நீ சென்று இந்த பிதாவை கண்டடைய வேண்டும், பரலோக ராஜ்யத்தை நீ அடைய வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் அவர் சத்திய தேவனுடைய மார்க்கத்தில் நடக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்ய முடியாக. இந்த வசனத்தின் மூலமாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாய் கர்த்தர் தாமே கிருபையை தந்து வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லதூர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் நீ நம்புவாயாக. வருகையில் தந்திடுவார். தேவன் நம்பிக்கை வைத்து முன்னேறுவாயாக. வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்க வேண்டாம் மகனே, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். ஆமென் ஆமென். கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். ஆமென் ஆமென். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், மகிமை மகிமை. விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். வல்லமை வல்லமை தேவ வல்லமை கர்த்தருடைய ஆவியினாலே நீ நிரப்பப்படு. திருவசனத்துக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. வருகையில் தந்திடுவார், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டு ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு பகுதியிலும் நீர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். பாடல் பகுதியும் நீர் ஆசீர்வதித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியை நீர் ஆசீர்வதித்திரே ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியில நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள சாட்சியை எழுப்பி தந்திரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்டீரே ஆண்டவரே. உடைய செய்தியின் மூலமாய் ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசினீரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திர. நல்ல தேவனுடைய மார்க்கத்தில் நடக்க வேண்டும் என்று நீர் எங்களோடு பேசினீர். ஆண்டவருடைய மார்க்கத்தில் நாங்கள் நடந்து நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாய்
ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பிள்ளையாய், தேவனுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினது 7 அனுபவங்களையும் நாங்கள் காத்து கொண்டு கர்த்தாவே நீர் வரும்போதுமே சந்திக்க ஆயத்தப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தையும் தந்து கர்த்தாவே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க மனதில் வேண்டிக் கொண்ட எல்லா விண்ணப்பங்களையும் நீங்க நிறைவேற்றி தாங்க முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ விடுவிப்பீராக. ஆண்டவரே, தொடர்ந்து நீங்க பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. நம்முடைய வருகை வரும்போது உண்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. துதி கனம் மகிமையும் எல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயாம், 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 ஹல்லேலூயாம்.